सीतापदे राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर हर नम पार्वती पदे हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शुक शौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிர விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் நாம் ஸ்ரீமத் பகவத்கீதையெல்லாம் பார்க்குறோம். பகவத்கீதை பாகவதம் அதெல்லாம் எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருக்குது. நம்மளுடைய அது வேறு இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்களே மெடிடேஷனில் பார்த்தா சப்கான்ஷியஸு கான்ஷியஸு சப்கான்ஷியஸு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ஆழ் மனசு அப்படி வெளி மனசுலாம் சொல்கிறாங்க இல்லையா. நம்ம அந்த மனசையே அழிக்கக்கூடிய அந்த மனசை சுத்தம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. பகவத்கீதையில் சொல்லாத விஷயமே கிடையாது. எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே பார்த்தா. பகவத்கீதையில் இருக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தா உங்களை உடனே ரிலீஃப் பண்ணிவிடும். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் 2 வரியில் சொல்லிட்டு போயிருக்கு. எல்லாமே இந்த ஆத்ம ஞானத்தில் அப்படி ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அந்த ஆத்ம ஞானம்லாம் என்னென்னா பகவானுடைய அம்சம் நம்ம நினைக்கும் போது தான். ஆத்ம ஞானத்தை பற்றி தெரிஞ்சிக்கும் போதே அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்குது. அப்படின்னும் போது அந்த ஆத்ம ஞானத்தில் செயல்படும் போது அப்படின்னா எப்படி அப்படின்னா பகவானுடைய சேவையில் செயல்படும் போது நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் நிச்சயமாக. இப்போது நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு சின்ன விஷயம் பற்றுதலை விட்டுடு அப்படின்னு சொல்கிறார் கீதையில். எதுக்காக? கிருஷ்ணர் ஏதாவது லாபத்தை அடைய போகிறாரா? கிடையாது. நீ சந்தோஷமாக இருக்கணுக்காக. பற்றுதல் நீ பலனை எதிர்பார்க்கும்பொழுது நீ எவ்வளவு உயிர் சக்தி குறையிறது, உன்னுடைய மனசு எவ்வளோ பலவீனம் அடைகிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார். நீங்கள் எதெல்லாம் பலவீனம் அடைகிறீர்கள், உங்கள் மனசு எதை குறித்து ரொம்ப கவலைப்படுறது. ஆனால் அந்த விஷயம் நீ எதை குறித்து கவலைப்படுறியோ அது ரொம்ப அல்பமானதாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்கிறது பாகவதம் சொல்கிற மாதிரி பகவத்கீதையில் சொல்லக்கூடிய அந்த நிலையிலிருந்து பார்த்தா இது ரொம்ப அற்பமானதாக இருக்கும், ஒன்றுத்துக்கும் உதவாததாக இருக்கும். ஆனால் அதுக்கு தான் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப பெருசாக கவலைப்படுவீங்க. ஆனால் அதுக்கு பகவத்கீதை பார்த்தா அது துச்சமாக நினச்சிருக்கோம். பகவத்கீதையில் பார்த்தா அது துச்சமாக சொல்லியிருக்கோம். நீங்கள் கவலைப்படுற எந்த ஒரு பெரிய விஷயமாக நினச்சி கவலைப்படுறீங்களோ, ஏதோ ஒன்று நிறைவேறலை, ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினச்சி கவலைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நீ எதிர்பார்க்காதன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம அதை தான் ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நிறைய தாட்ஸு நிறைய ஆசைகள். அதனால தான் ஏன் நம்ம அடிக்கடி சொல்கிறது நிறைவேறின ஆசைகளை விட நிறைவேறாத ஆசைகள் தான் அதிகம். ஆசைகள் நிறைவேறட்டும் நிறைவேறாகட்டி போட்டோம். ஆனால் நம்ம உயிர் சக்தி முக்கியம் இல்லையா? நம்மளுடைய மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஆகாமல் சந்தோஷமாக உற்சாகமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அது எதனால் கிடைக்கும் அப்படின்னா நம்ம மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க பக்தியினால் தான் கிடைக்கும். ஆமாம், எது கிருஷ்ண சம்பிரஷ்னோ ஏன் ஆத்மா சம்பிரசேததி. இந்த ஆத்மா புஷ்டி அடைகிறதே கிருஷ்ணனுடைய கதைகளை பற்றி பேசும்போது தான். ஆனால் அந்த கிருஷ்ண கதைகளுக்கு நாம் டைமை அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இந்த சோஷியல் மீடியாஸ் பார்க்குறது, அரசாங்க விஷயங்களோ இல்லாட்டி தேவையில்லாத சீரியல் பார்க்குறது, மைண்டை ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்குறது. அப்படியே உடனே பார்த்தா சீரியல் பார்த்தா அப்படியே அழுவாங்க, என்னமோ உண்மையாக நடக்கிற மாதிரி.
பொய்யான விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு உண்மையான சரித்திரங்களுக்கு பாகவதமோ ராமாயணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்போ நல்ல உபதேசங்களை நாம் மனசில் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸில் கொண்டு போய் அதை சேர்க்கறதில்ல. ஏன் சேர்க்கறதில்லைன்னா நம்ம அப்படிப்பட்ட சத்சங்கம் இல்லை, அதான் காரணம். இவங்க என்னவோ இது எந்திரமயமாக சயின்ஸாக சொல்கிறாங்க, இதெல்லாம் மெடிடேஷன் பற்றி இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது பக்தியில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதை விட பெரிய பெரிய டாப்பிக்லாம் பக்தியில் இருக்குது. நமக்கு பக்தியில் பாகவதத்தில் பகவத்கீதையில் இதை விட பெரிய பெரிய டாப்பிக்கு இவங்க இந்த சைக்காலஜிஸ்டெல்லாம் சொல்லக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அந்த இந்த கான்ஷியஸு சப்கான்ஷியஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் பாகவதத்தில் இருக்க விஷயம். அதோட ரொம்ப ஹை லெவலில் இருக்குது பாகவதம் பகவத்கீதையில். நம்ம சாஸ்திரங்களில் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. ஆசையை விடு அப்படின்னு சொல்லலை, ஆசையை விடணும்னு ஆசைப்படுன்றார். வைராக்கிய ராக ரசிகோ அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி நீ ஆசைப்பட்டாவே அது நிறைவேறிடும். நீ ஆசையற்றவனா மாறிடுவேன். ஏன்னா அதையே இந்த ஆசைகள் இது நம்மளை அர்த்தோ அனர்த்தீக்ஷையா, இந்த லாபத்தினால நம்மளுக்கு எவ்வளோ அனர்த்தங்கள் உண்டாகும்னு நினச்சாவே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நீ அதில் ஆசையை விட்டுடுவேன். அப்படின்னும் போது உங்களை எப்படி பக்குவப்படுத்துது பாருங்கள் நம்ம சாஸ்திரங்கள். பக்குவப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் அப்போது இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் தள்ளிட்டு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா நல்ல பகவத் பக்தி பண்ணுறது, பாகவதம் இந்த டைமு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சந்தோஷமான விஷயங்களுக்கு மனசாந்திக்கு சந்தோஷத்துக்கான டைம்களை நாம் கரெக்டாக ஒதுக்கிட்டோம்னா இதுக்கே நம்ம ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட தப்பு இல்லை என்னை பொறுத்தவரையும். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸாக வேறு வழி இல்லை, இந்த கடமையை நான் செய்து தான் ஆகணும், இதை நான் பண்ணி தான் ஆகணும், அதை பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னும் போதே செய்வீங்க. வெளிப்புறமான லாபம் கிடைக்கும். ஆனால் உயிர் சக்தி ஆத்மசக்தி பலவீனமாகிடும். உயிர் சக்தி பலவீனமாகிடும். நான் சொல்கிறது புரிதான்னு தெரில. ஆனால் உண்மையிலே பகவத்கீதையில் நீங்கள் ஒரு ஸ்லோகம் போதும். சர்வகர்மாணி மானச சந்நியாசஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நைவ குருவன் நகாரையன். சர்வகர்மாணி எல்லா செயல்களும் மனசால் தூக்கி போடு, சந்நியாச அதை நியாசம் பண்ணிவிடு, சுகமாக வாசம் பண்ணு, சுகம் வசி. ஏன்னா இதெல்லாம் தேகத்துக்கு தானே, இது மனசுக்கு தானே, ஆத்மாவாகிய எனக்கு கிடையாது. இதை விட பாசிட்டிவான நான் எதுக்காக நான் இந்த லெவலில் அந்த ஆத்ம விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா நம்ம தூய பாகவதத்தில் போய் பகவான் லீலைகள் அனுபவிக்கிற நிலைகள் நம்ம உயர்ந்த பிறகு இந்த ஆத்மஞான விஷயம் எதுக்காகனா நம்ம ஆத்மானு உணர்ந்துட்டு அந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு சேவை செய்கிறது தான் அதனுடைய கடமை அப்படின்னு சொல்கிறதுலாம் அதை. ஆனால் அதை விட இப்போது கீழ்நிலையில் நம்ம யோசிக்கிற போது நம்ம நிம்மதிக்காக தேடுறோம். இப்போ நம்ம மீடியாவில் போய் தேடுறோம் நிம்மதிக்காக. பல விதமான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, மென்டாலிட்டி பற்றி சொல்லுவாங்க, மைண்டு இப்போ எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது அதெல்லாம் என்னென்னவோ சொல்லுவாங்க. ஓகே, கரெக்டு, நான் சொல்லுறேன், ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல வரல. நல்ல விஷயம், பாசிட்டிவான ஒரு விஷயம் தேடுறதுக்கு தப்பு இல்லை. பாசிட்டிவான ஒரு மெசேஜ் தேடுறது தப்பு இல்லை. அதில் நம்மளுக்கு ஒரு ஆன்சரும் கிடைக்கும். ஆனால் அதை விட பெஸ்ட் ஆன்சர் நான் சொல்கிறேன். என்னென்னா நான் சொல்லலை, கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். பெஸ்ட் ஆன்சர் சொல்லியிருக்கார். என்னென்னா பகவத்கீதையில் நம்ம பார்த்தோம்னா இந்த ஆத்ம ஞானத்தை உணர்றதை விட ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்கள் வாழ்க்கையில் வேறு எதையும் பார்க்க முடியாது, சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் இதை விட மேல்நிலையெல்லாம் இருக்குது. பக்தி நிலைக்கு உயர்ந்த போது பகவானுடைய கதாசிரவணம் இதெல்லாம் ரொம்ப ஹை லெவலு. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். உங்கள் மைண்டை மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும், தலைகீழ மாற்றிடும். நீங்கள் எந்த நிலையிலையும் நீ கண்ணை முடின்னு ஒன்றா கூட நீங்கள் தடிக்க விட மாட்டீங்க. பதே தேகம்னா பதம் விபதம்னா பதத்துக்கு நொடிக்கு ஆபத்துக்கள் நிறைஞ்சு. ஆனால் அந்த நிலையிலேயே நீங்கள் பாசிட்டிவான எனர்ஜியோட நேர்முகமான சிந்தனையோட எல்லாமே உங்களுக்கு பகவான் அனுகூலமாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. அந்தளவுக்கு பக்தி நிலை உங்களை உயர்த்தி கொண்டு போயிடும். ஆனால் ரொம்ப புரிஞ்சிக்கும். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா பேசிக்கு தான். ஆனால் இதுவே பெரிய பவர்ஃபுல்லானது. பேசிக்குன்னா கிருஷ்ணருக்கு பேசிக்கு, நமக்கு பேசிக்குன்னு நமக்கு ஒன்றும் அனுபவத்தில் வந்துடுச்சோம்னா நம்ம அனுபவத்துக்கு வரதே அது பெரிய விஷயம். அனுபவத்துக்கு வந்துட்டால் அதை சிந்தித்தாலே போதும்.
எதுனா பகவத்கீதையில் இருக்கிற விஷயங்களை அதுதான் சொல்கிறேன். நம்ம வெளிப்புறமாக குருட்டு பாடம் என்னென்னா பாராயணம் பண்ணிடுறோம், பாராயணம் பண்ணுற மாதிரி தான் அது உள்ளுக்கு வாங்க மாட்டேன்றோம். அந்த உள்ளுக்கு வாங்குறது தான் அவன் சொல்கிறான். சப்கான்ஷியஸ் மைண்ட்ஸ்னு ஒருத்தன் சொல்கிறான், ஒரு சின்ன பையன் சொல்கிறான். அவ்வளோ விஷயமாக நல்லா சொல்கிறான், நான் கேட்டிருக்கேன். ஆனால் அதை உள்ள ஆழ் மனசில் கொண்டு போனோம். அது இப்போ பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோன்னா அது வந்து என்னென்னா ப்ராக்டிக்கலாக இல்லாமல் வெறும் தியரிட்டிக்கலாக மட்டும் வெறும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக பாராயணம் பண்ணுறோம், படிச்சிடறோம், அதோட தூக்கி போட்டு போயிடும். அது கிடையாது. அது வந்து அதை அப்ரோச் பண்ணணும். அது எப்படின்னா நம்ம அந்த ரிசல்ட்டு பர்ஃபெக்டாக கிடைக்கிற வரைக்கும் அதை அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சத்சங்கம் எடுத்துக்கணும். அந்த பாகவதமே கதியாக, நான் என்ன சொல்கிறேன்னா ராமாயணம் கூட தொடாதீங்கன்றேன். பாகவதம்னா பாகவதம், பகவத்கீதைனா பகவத்கீதை, அதில் உள்ள விஷயங்கள். இப்போ நான் எங்கே விட்டேன்னா அங்கே மறுபடியும் வரேன். அது கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கிறேன். என்ன விஷயம்னா சர்வகர்மாணி மானச சன்னியாசாதனை விட்டேன், அது சொல்ல வரேன். இப்போது இந்த விஷயமே வந்து பக்தர்களுக்கு, பாகவதர்களுக்கு இந்த ஆத்ம ஞான விஷயமே வந்து கீழ்ப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா பகவத் சேவையில் இருக்கிறவங்க, தூய பக்தி சேவையில் இருக்கிறவங்க இந்த ஞான விஷயமே கீழ்ப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா தூய பக்தி நிலையில் இருக்கிறவங்க சொல்கிறேன். ஆனால் இதுவே பெரிய விஷயம். இந்த ஆத்ம ஞானமே பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம். அப்போ என்னென்னா இது சுகம் வசி, இது சுகமாக வாசம் பண்ணுறது தான் இதனுடைய உண்மையான நிலையே. அது சச்சிதானந்த ஸ்வரூபந்தான். இப்படி சொன்னால் தான் புரியும். அந்த ஆத்மான்னு சொல்கிறத விட அது சத்து நித்தியமானது, சித்து அழிவற்றது, அதே சமயத்தில் பூர்ண ஞானம் உடையது, ஆனந்தம். அது இல்லாமல் என்னென்னா எதனாலையும் அழிக்க முடியாத ஆனந்தமே வடிவம், அதனுடைய சொரூபமே ஆனந்தமே வடிவமானது. இப்படிப்பட்ட ரூபந்தான் உன்னுடைய ரூபம் அப்படின்னு நினைக்கும் போதே எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி, எவ்வளோ சந்தோஷம் கிடையாது பாருங்கள். அப்போது உன்னுடைய நிலையே சச்சிதானந்த ரூபம். நீ கவலைப்படுறதுக்கோ இல்லை தேவையில்லாத விஷயங்களை நினச்சி அதை கவலைப்படுறதுக்கோ கஷ்டப்படுறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. நீ இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கலாம், இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா தேகத்துக்கு மனசு வரக்கூடியது தான் இந்த ஸ்ட்ரெஸ்லாம், இந்த சங்கல்பங்கள்லாம். நான் அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், அதை செய்யணும், இதை செய்யணும், வாழ்க்கையில் அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு எல்லைக்கு தான், இந்த மனசு அளவுக்கு வரும், புரியுங்களா? அப்படி மிஞ்சி போனால் புத்தி அளவுக்கு வரும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்கிற ஆத்மா கிட்ட வரவே வராது. இதெல்லாம் ஒரு ஸ்வப்னம் மாதிரி, கனவுல நடக்கக்கூடிய விஷயங்கள் போல். இதெல்லாம் ஸ்வப்னம் போல். அதுதான் மகான்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க இந்த வாழ்க்கையை பார்த்து. அவர்கள் இந்த வெளிப்புறமாக பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருப்பாங்க. ஏன்னா வெளிப்புறமான ஆடம்பரத்தை அவங்க விரும்புறதில்லை. மகான்கள்லாம் பார்த்தா, சித்தர்கள்லாம் பார்த்தா நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆனால் இல்லை கேள்விப்பட்டுக்கலாம். அவர்கள் ஆத்ம லாபத்தில் அதான் ஆத்ம லாபம்னு சொல்கிறது. அந்த ஆத்ம லாபத்தில் பூர்ண சொந்தம், நித்தியானுபாவ நிஜலாப நிவர்த்த திருஷ்ணா அப்படின்னு ஒரு பதம் இருக்குது. நிஜ லாபத்தில் இருக்கிறாங்க. அந்த ஆத்ம லாபத்தில் தான் நிஜ லாபம், உண்மையான லாபம். அப்படி இருக்கும்போது எல்லா எண்ணங்களையும் தூளாகிடுவாங்க இவங்க. இந்த ஆத்ம லாபத்தில் இருக்கிறவங்க மனசில் வரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் பொடி ஆகிடுவாங்க. எப்போன்னா இது அத்தனையும் நான் கிடையாது. இந்த சிந்தனைகள், சங்கல்பங்கள், இந்த ஆசை நிறைவேறணும், நான் அங்கே போகணும், இங்கே போகணும், அது வந்து எனக்கு கிடைக்கணும், நான் வந்து அதை செய்யணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க வந்து இந்த கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் இந்த மனசு உடலோடு போயிடுச்சு. நைவ குருவன் ந காரையன். இந்த செயல்பாடுகள்லாம் என்னை சார்ந்தது கிடையாது. இவைகளுக்கு நான் காரணமாகவும் ஆக மாட்டேன். ஏன்னா ஆத்மா வந்து செப்பரேட்டாக இருக்குது. இந்த தேகத்துக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இது 9 நவத்வாரே புரே தேகி நைவ குருவன் ந காரியன். இந்த 9 ஓட்டைகள் உள்ள இந்த உடலில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நான் சம்மந்தப்படுறதில்லை. இது ஒரு ஒரு ஊரில் நடக்கக்கூடிய, பல வீடுகளில் நடக்கக்கூடிய விஷயங்களில் அந்த ஊருக்கு தலைவனாக ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் வீட்டில் அவன் சந்தோஷமாக இருப்பான். ஆனால் பக்கத்து வீட்டில் அந்த ஊரே அவனுடையது கிடையாது. ஆனால் நம்ம இந்த உடம்பே என்னுடையதுன்னு நினச்சின்னு இருக்கோம். அப்போ இந்த உடம்பில் நடக்கக்கூடிய கோளாறுகள், உடம்புல இந்த மனசுன்னு ஒரு வீடு இருக்குது, அந்த மனசு இந்த செயல்பாடுகளோ என்னுடையதுன்னு நினச்சின்னு இருக்கேன். இது என்னுடையதே கிடையாது. இது பிறவியாக
கர்ம வினைகள் பதிஞ்சு போயிருக்கலையே, அந்த கர்ம வினைகளால் அந்த சுபாவங்கள்லாம் வெளிப்படுறது. நான் குரங்காக இருப்பேன், மனுஷனாக இருந்திருப்பேன், மிருகமாக இருந்திருப்பேன், அந்த சுபாவங்கள்லாம் பறவையாக இருந்திருப்பேன். அதெல்லாம் மனசனுடைய வெளிப்பாடுகளாக, நான் பண்ண பாவங்கள்லாம் அதனுடைய வெளிப்பாடுகளாக, அந்த வாசனைகளாக அது பாட்டுக்கு அதெல்லாம் அதெல்லாம் ஆசைப்படும் அந்த மனசு. அந்த வாசனைகள் வெளிப்படும். இவைகளுக்கும் ஆத்மாவாகிய எனக்கும் தேகேன ஜாதச ஹிமே நசந்தின் பரதே குஷ்வரர் சொல்கிறார் இல்லையா, அதான் விஷயம். இதை விட பெரிய ஒரு ஃபிலாசபி வேறு எதுவும் கிடையாது. இந்த ஃபிலாசபி நம்ம தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான் பல ஸ்ட்ரெஸ். 1000 நடக்கட்டுமே. இப்போ வார்த்தையாக சொல்கிறார், உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. ஏன்னா நீ உன்னுடைய உண்மையான நிலை உன்னுடைய சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய உன்னுடைய ஆத்மாவை உணர்றதால் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை உணர்ந்துட்டா அதுக்கப்புறமா இவைகள்லாம் தேகத்தினால் நடக்கக்கூடிய. ஆனால் இது வந்து என்னென்னா, இது உணர்ந்துட்டேன்னு சொல்கிறத விட புஸ்தக படிப்பில் படித்ததை விட அதை அடிக்கடி அபியாசம் பண்ணணுமா. கீதையில் பகவான் சொல்கிறார், இது உடனே வந்துட்டு அது என்ன வைராக்கியன இல்லை அபியாசேன. ஒரு நாளில் வரலாம். வைராக்கியமாக திருடமாக இதிலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன், நான் ஆத்மான்ற புரிஞ்சு வச்சுருக்கேன், அதனால் எவைகளாலே நான் பாதிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்க முடியும்னா முடியும். ஆனால் முடியாதுன்னா கண்டிப்பாக முடியாது. நிறைய பேர் இதில் வந்து என்னென்னா 90% முடியாது, ஒரு நாளில் வராது. ஆனால் அபியாசேன நீ வந்து என்னென்னா உடலளவு ப்ராக்டிக்கலாக அபியாசம் பண்ண முடியலனாலும் அதான் மனதளவில் ஆழ் மனதில் இப்போ சொல்ல இல்லையா, சப்கான்ஷியஸ் மைண்ட் அந்த மைண்ட் அந்த கான்ஷியஸ் அந்த மைண்டு இந்த மைண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்னென்ன மைண்டே சொல்கிறாங்களே, என்ன மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்டு, கான்ஷியஸோ அன்கான்ஷியஸ் என்னென்ன சொல்கிறாங்களே, அந்த ஏதோ ஒன்று மொத்தம் ஆழ் மனசில் இந்த விஷயத்தை கொண்டு போய் உட்கார வைக்கணும். எது நான் ஆத்மா, இந்த தேகத்துக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு யாருக்கும் சொல்லிக்காதீங்க. மனசளவில் ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்கணும். அதுதான் சொல்கிறாதீங்க, சர்வகர்மானி மானசா சந்நியாச. நீ மனசால் சன்னியாசியாகு. உடலால் சந்நியாசம்லாம் வேஷம். மனசால் சந்நியாசம் வாங்காமல் பிரயோஜனம் இல்லை. அப்போ இங்கே எல்லா செயல்களையும் மனசால் துறக்க கற்றுக்கிட்டு தான் மானச சந்நியாசம். மனசால் நீ சன்னியாசி ஆகணும். வெளிப்புறமாக நீ உலகத்திலே நீ ஃபேன் ஷர்ட்டு போட்டுக்கோ, உத்தியோகம் பாரு, சாப்பிடு, தூங்கு, மனைவி குழந்தைகளோடு இரு. ஆனால் மனசுக்குள்ளே நான் இவைகள் எதுலேயும் நான் பற்றற்றவன், நான் ஆத்மஸ்வரூபன், நான் சச்சிதானந்த ஸ்வரூபன், இவைகளால் நான் பாதிக்கப்படாதவன். புரியுதா? இவைகள் வரக்கூடிய இன்ப துன்பங்களோ லாப நஷ்டங்களோ துவந்த்வ அதீதா, இந்த துவந்துவங்களுக்கு நான் அப்பாற்பட்டவன். நான் இவைகள் இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், இவைகள் இல்லைனாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். சததம் சந்துஷ்டா, அதுதான் என்னுடைய சுபாவம். ஏன்னா ஆனந்தமயமானவனாகி எனக்கு நான் துன்பமயமானவனாக இருந்தால் தானே நான் துக்கப்படணும். நான் ஆனந்தமயமானவன் அப்படின்ற அந்த ஆழ் மனசில் கொண்டு போய் அதை உட்கார வைக்கணுமா. இதெல்லாம் சொல்கிறாங்க மகான்கள்லாம், அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இது அபியாசத்தினால் கொண்டு வர முடியும், ஆனால் நாளாகும். ஆனால் பகவத் பக்திக்கு வந்துட்டால் உடனே செயல்படும். அது இந்த ஆத்ம நிலை, இந்த உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் நீ நிலைச்சி நிற்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, உடனே அந்த ஆத்ம நிலைச்சி நிற்கணும்னா இன்றைக்கி கிருஷ்ண கதைகளை கேளு, இன்றைக்கி ராம கதைகளை கேளு. உடனே ஆத்ம நிலையில் நிலைநிறுத்தப்படுவாய். நீ சச்சிதானந்த ஸ்வரூபமாக உன்னை நீ உணர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, வேறு எந்த எந்த விஷயங்களுக்கும் எந்த விதமான மனசை சிதறடையக்கூடிய விஷயங்கள், இப்போ ஃபோனை பார்க்குறது, சீரியல் பார்க்குறது, இல்லாட்டி இந்த வெப் சீரிஸ்லாம் பார்க்குறது, அப்புறமா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்னமோ படங்கள் பார்க்குறது, இந்த அரசியலை பற்றி இதை பற்றி நிறைய மனசை ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கக்கூடிய எந்த விஷயங்களுமே ஃபோனை ஓரம் கட்டிடணும். ஆகும் மொத்தத்துக்கு ஃபோனை ஓரம் கட்டு பாகவத பாராயணம் பண்ணணும். பாகவத பாராயணம் பண்ணலாம். உங்களுக்கு எந்த கதை பிடிக்குதோ அந்த கதை, கிருஷ்ண கதை, இல்லாட்டி மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும். வேறு எதுவும் கூடாது. நாம சங்கீர்த்தனம் பண்ணணும். இதெல்லாம் மகான்கள் ஒரு வழி வகுத்து வச்சுருக்காங்க. காலையில் ஸ்நானம் பண்ணிடணும், 4:30 மணிக்கு 4 மணிக்கு ஸ்நானம் பண்ணி
காலை கடன் முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு பல் வலிக்கிட்டு அழகாக உட்காந்து நாம ஜபம் பண்ணிவிட்டு ராமநாமம் ரொம்ப பவர்ஃபுல். பார்க்குறதுக்கு 2 அக்ஷரம் தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல். எல்லா மந்திரங்களை விட ராமநாமா தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நான் கண்டு அனுபவித்து சொல்கிறேன். உடனே மனசு ஃப்ரெஷ் ஆகிடும் ராமநாமா சொல்கிறத. அதுக்கப்புறமா நாம் கிரந்தங்களை, அதுவும் பாகவதத்தை, ஏதாவது ஒரு விஷயத்தை, பகவத்கீதையோ பாகவதமோ நல்ல ஸ்ரத்தையோட நம்பிக்கையோடு கேட்டு மனசுக்குள்ளே வாங்கிறது. அதை கேட்குற விஷயத்தை ஜாக்கிரதையாக கேட்கணும். அந்த ஜாக்கிரதையாக கேட்குறதுக்கு மனசு ஒருமுகப்படணும். அந்த ஒருமுகப்படுறதுக்காக தான் ராமநாமா சொல்கிறது. ராமநாமா சொல்லிவிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு மைண்டு ஷார்ப்பாக இருக்கும். அப்போது புத்தியை தீட்டின்ட்டு நீங்கள் கேட்கும்பொழுது பார்த்தா அந்த விஷயங்கள் மனசில் வாங்கிட்டீங்கன்னா அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ளே கண்டிப்பாக உருவாத நீங்கள் பார்க்கலாம். அப்போ கிருஷ்ணனை ஹிருதயத்தில், அதுதான் சொல்கிறார் பகவான் கீதையில். சரியான பாயிண்ட் அது. கீதையில் யோகினாமபி சர்வேஷாம் மத்கதின் அந்தராத்மனா, யோகிகளுக்குள்ளே எவன் சிறந்தவனா அந்தராத்மாவில் ஆழ் மனசில் என்னை உட்கார வைக்கிறவன் கிருஷ்ணா நீ தான் கதி. இதுதான் சூப்பரே. இப்போ ஆத்ம ஞானத்தை பற்றி சொன்னேன், நவத்வாரே புரே தேகின்னு சர்வகர்மணி சொன்னேன். அதை விட பெஸ்ட்டு என்னன்னா கிருஷ்ணா. எல்லா சர்வகர்மா எல்லாம் சந்நியாசம்னா பகவானிடத்தில் எல்லா கர்மாக்களையும் அர்ப்பணம் பண்ணிவிட்டு எத்கரோஷி எதஸ்னாசி எத் ஜுஹோஷி ததாசி எத் தபஸ்யசி கோந்தைய தத்குருஷ்வம் அதர்ப்பணம், எனக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்போ நீ பாதிக்கப்பட மாட்டாய். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண அர்ப்பணமஸ்து. அந்த கிருஷ்ணனை ஹிருதயத்தில் வை, ஆழ் மனசில். என்னை நீதாண்டாப்பா வழி நடத்தணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது உனக்கு. கிருஷ்ண வாழ்க்கையில் வந்துட்டாவே ஜில்லுன்னு இருக்கும். அப்புறமா அவன் புகழ் தான் நீ பாடுவேன், அவனுடைய லீலைகளை தான் நீ ரசிப்ப. அப்புறமா அவனுடைய சேஷ்டைகள், அவனுடைய கபடங்கள், அவனுடைய அழகு, அவனுடைய மயில்பீலி, அவனுடைய சுறுசுறான கேசங்கள், அவனுடைய கண்ணு அழகு, அவன் மூக்கு அழகு, அவன் பல்லு அழகு, அவன் உதட்டு அழகு, அவனுடைய இந்த பாதாதி கேசமாக அந்த மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டு புல்லாங்குழல் ஏந்திரனாக அந்த வேணுகானம், அவனுடைய ராசலீலை, அவனுடைய மிருதபக்ஷ லீலை. அப்படின்னா அவனுக்கு நீ அடிமைப்பட்டுட்டனா, வாக்குப்பட்டுட்டனா, ஒரு கணவனையே உண்மையாக காதலித்த ஒரு பெண்ணானவள் அந்த கணவனை விட்டு எப்படி ஒரு க்ஷணம் கூட விலகி இருக்க மாட்டாளோ, அதுபோல் மனசால் கிருஷ்ணனை நீ காதலித்தாயானால், கிருஷ்ணனை மனசால் நீ காதலித்து அவனையே கணவனாக நீ வரித்து கொண்டாயானால், அவனுடைய அழகு, அவன் புகழை பாடுறது, அவனுடைய விஷயங்களில் ஈடுபடுறது, அவன் கதைகளில் ரமிக்கிறது அப்படின்னு ஒரு உனக்குள்ளே அதை ஒரு பழக்கமாக, அதே கதியாக, சரணாகதியாக அப்படி நீ அவடத்துல நீ உன்னை ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னால், அதுக்கு பிறகு உனக்கு வாழ்க்கையில் எதுவுமே தெரியாது. 2 இருந்தால் குழப்பம் தரும், 1 இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். எனக்கு இதுதான்ப்பா கதி, கிருஷ்ணன் தான் வாழ்க்கையில் கதி, இல்லை ராமன் தான் கதி. ராமனா கிருஷ்ணனா கூட இருக்கக்கூடாது என்னை பொறுத்த. ஏதாவது ஒன்றா இருக்கணும். ஒன்றா இருந்துட்டுனா அந்த ஒரு விஷயத்தில் உன் மனசு பதிஞ்சு போச்சுன்னா அந்த கிருஷ்ணன் உனக்கு யோகக்ஷேமம், உன்னுடைய எல்லா சந்தோஷத்தையும், உன் மனசில் இருக்கிற எல்லா கவலைகளையும் போக்கி, உனக்கு எது மைனஸாக இருக்கோ அதெல்லாம் தூக்கி போட்டு, உனக்கு எது அட்வான்டேஜாக ப்ளஸ்ஸாக இருக்குமோ அதெல்லாம் பகவான் சேர்த்து வச்சு, அதான் யோகக்ஷேமம், அதை கொடுத்து உன்னை க்ஷேமமாக வாழ வைப்பான். அதுதான் இப்போ நீ எல்லாமே பாசிட்டிவான எனர்ஜி, பகவானால் வழி நடத்தப்படுகிறாய். இப்போ என்னன்னா, நீ இப்படி போனோம் அப்படி போனோம் நீ யோசிக்க மாட்டேன், பகவான் யோசிப்பான் உனக்காக. எல்லாம் பகவான் சங்கல்பத்தின்படி நடக்குது. உனக்கு நெகட்டிவ் வந்தாலும் என்ன நினைப்பேன் தெரியுமா, அப்பத்தியா ஆஹா எனக்கு எதுவுமே குதிர மாட்டேங்குது, எனக்கு எதுவுமே சரியாமது. இல்லை, பகவான் அதை விரும்பலை, உன்னை வேறு வழியில் நடத்துகிறான். ஓகே, அந்த வழியில் நீ போவேன். என்னென்னா கிருஷ்ணனை பற்றி பேசுகிறது உனக்குன்னு ஒரு கடமைகள் என்னென்னா ரொட்டீனாக வச்சுருக்கும். என்னென்னா பாகவதம் பாராயணம் பண்ணுறது, பகவத் குணங்களை அனுபவிக்கிறது, சத் சங்கத்தில் மற்றவங்களோட பேசுகிறது, இல்லை மற்றவங்க பேசுகிறது கேட்குறது. கிருஷ்ணனை பற்றி மாத்திரம் இருந்தால் தான் கேட்கணும், மற்ற எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே இருந்துட்டோம்னா ஃபுல்லாக ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அப்புறமா அனைவரும் பாகவத பாராயணம் அந்த லீலைகளில் ரமிக்கிறது, இதுவே பொழுதுபோக்காகிடும். அப்புறமா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பகவான் எடுத்துப்பான், உங்களுடைய லைஃப்பை அவன் எடுத்துப்பான். அவன் எப்படி
உன்னை 8 மணி உனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஜாலியாக ட்ராவல் பண்ண வேண்டியது மட்டும்தான். உல்லாச யாத்திரை. எது நடந்தாலும் சந்தோஷம். கிருஷ்ணனால் கொடுக்கப்படுறது எது வந்தாலும் ஆனந்தமாக அனுபவிப்பேன். உன்னை நீ காப்பாற்றிக்கணும்னு கூட நினைக்க மாட்டேன். அந்தளவுக்கு உன் மைண்டை பகவான் செட் பண்ணிவிடுவான். உங்களை அந்தளவுக்கு பக்குவப்படுத்திடுவான் பகவான். எனக்கு எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது, எல்லாம் வாழ்க்கையில் தோல்வி ஆகுது, இதுவாகுது அப்படின்னு அவன் நினைக்கவே மாட்டான். கிருஷ்ண பக்தன் அப்படி நினைக்கவே மாட்டான். இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, எல்லாமே கிருஷ்ணமயமாக தோணுது, எல்லாம் கிருஷ்ண பக்தர்களாக தோன்றது அப்படின்னு நினைப்பான். அந்த கிருஷ்ணனுடைய விஷயங்களை மட்டும் பேசுவான். எனக்கு நாளையை பற்றி கவலை அவனுக்கு கிடையாது. எதிர்காலத்தை பற்றி கவலையாடு. தன் குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். ஆனால் கிருஷ்ணன் பார்த்துக்கிறான். இத்தனை நாள் நான் பார்த்துக்கிறேன்னு நினைக்கும் போது தான் நம்ம சரியான அடிபடுறோம். யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு தடவை என்னை நான் பார்த்துக்கிறேன்றதுனாலையும் என் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன்றதுனாலையும் நாளை பற்றி கவலையினால் தானே எவ்வளோ அடிபட்டிருக்கோம், எவ்வளோ பயந்துருக்கோம், எவ்வளோ நம்ம ஆத்மசக்தி இழந்திருப்போம். அப்போ கிருஷ்ணனிடத்தில் ஒப்படைக்கிற புத்தி மட்டும் எப்படி வரும்னா நிறைய அவனுடைய புகழை கேட்கும்போது தான். அப்போ அவர்கள் கோபுரில் பகவான் எப்படி காப்பாற்றிருக்கான், அப்போ அவர்கள் எப்படி வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்காங்க கிருஷ்ணத்தில் வாழ்க்கையை ஒப்படைச்சதுனால அவர்கள் எவ்வளோ ஆனந்தத்தில் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. யாதவர்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக, பாண்டவர்கள்லாம் எப்படி கிருஷ்ணத்தில் வாழ்க்கையை ஒப்படைச்சிருந்து எல்லா ஆபத்துக்களிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம கேட்டால் தான், அவனுடைய புகழை கேட்கும்போது தான், அந்த பெருமைகளை கேட்கும்போது தான் நமக்கு அதுதான் நம்மளுக்கு சமாதானம். லீலா அபித்தியானம் சித்த சமாதானம். பகவானுடைய லீலைகள் தான் சித்தத்துக்கு சமாதானமா. அப்போ பக்தர்கள் அப்படி காப்பாற்றிருக்கானே. வசுதேவ தேவிகை சிறையில் போட்டான் கம்சன். அவனை வதம் பண்ணி அந்த வசுதேவ தேவிகை விடுவிச்சு அவர்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாதபடி காப்பாற்றி எப்படி அது மாதிரி கிருஷ்ணனிடத்தில் பகவானிடத்தில் மனசை ஒப்படைச்சு அவனிடத்திலே காதல் கொண்டு அவனை பற்றியே பேசி அவன் நாமங்களையே சொல்லி கொண்டு இருக்கிறவங்களுக்கு அந்த யோகக்ஷேமம் அவங்களுக்கே உரியது. வேறு யாருக்கும் கிடையாதுல்ல. சரணம் அடைந்தவர்களுக்கு உரியது, மற்றவங்களுக்கு சரணம் அடையாதவர்கள் கிடையாதுன்னு அர்த்தம். அவன் தான் சாத்வதாம் பதியாச்சு. சாதுக்களுக்கே பதி. ஒரு கணவன் எல்லா தேவைகளும் மனைவிக்கு பூர்த்தி பண்ணுற மாதிரி பகவான் ஒரு பக்தனுக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி பண்ணுறான். அதான் சாத்வதாம் பதி. சாதுக்களுக்கு பதியாக இருக்கானோ. அந்த மனைவி என்ன செய்யணும், கணவனுக்கு பணிவிட பண்ணுறது மட்டும்தான் வேலையை தவிர சம்பாதிச்சுன்னு வந்துடுறதோ, அவனுக்கு தேவையானது யோகக்ஷேமம் பண்ணுறது, சாப்பாடு கொடுக்குறதோ, துணிமணி ஆடைகள்லாம் வாங்கி கொடுக்குறதோ எல்லாம் ஒரு கணவனுடைய வேலை தானே. அவனுடைய எல்லா க்ஷேமம் அவனுக்கு வீட்டில் புகுந்த வீட்டில் அது கணவனுடைய வீடு, தங்குற வீடும் கணவனுடைய வீடு, சம்பாதிக்கிற பணம் கணவனுடைய பணம். அதே சமயத்தில் தேவையான ஆடம்பர தேவைகளையும் எல்லாம் நகை நெட்டு ஆடை மணிகள்லாம் வாங்கி கொடுக்குறது யாருன்னா கணவர் தான். இவர் செய்ய வேண்டிய ஒரே கடமை என்னென்னா கணவனுக்கு சாப்பாடாக்கி போகிறது, அதே சமயம் துணி துவச்சி போகிறது. அது மாதிரி பகவானுடைய ஆடைகளை பகவானுக்கு அலங்காரம் பண்ணுறது, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறது. இதுதான் ஒரு பக்தனுடைய வேலை. பகவானுக்கு அழகு பற்றி பார்க்குறது, அவனுடைய புகழையே பேசுறது. இதுதான் அவன் நாமத்தையே சொல்கிறது. அப்போது கிருஷ்ணனுடைய மகிமைகளை பேசுது, கிருஷ்ணனுடைய நாமங்களே சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேறு என்ன தெரியும்? அவங்களுக்கு மீராபாய் மாதிரி, சக்குபாய் மாதிரி, முக்தாபாய் மாதிரி. அப்படி இருக்கும்போது துக்காராம் தாசர் மாதிரி, பிரகலாதன் மாதிரி, கோபிகள் போல் இப்படிலாம் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை. இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா நல்லா இருந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, திருப்தியாக இருந்தாங்க. ஆனால் ஏங்கி நின்றாங்க, கிருஷ்ணனுக்காக ஏங்கி இருந்தாங்க. பணம் இல்லையே, இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் கிடைக்குமா, 2000 ரூபாய் கிடைக்குமா, அதுக்கு ஏங்கி நில்லை. அவர்கள் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு போயிட்டாங்க. அப்போ கிருஷ்ண பக்தியில் தலைச்சிருந்த இவர்கள் தான் பாசிட்டிவான எனர்ஜியில் வாழ்கிறவங்க. எப்பொழுதும் அழுதுண்டே இருப்பாங்க. ஆனந்த கண்ணீர் ரொம்ப நல்லது. அதாவது ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியம். துக்க கண்ணீர் தான் நம்மளை உரிச்சேத்துறோம். அதான் ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், கோபப்படுறதுனால மற்றவங்களுக்கு நஷ்டம் கிடையாது, கோபப்படுறதே உனக்கு நஷ்டம். பொறாமைப்படுறதுனால மற்றவங்களுக்கு மேலே உங்களுக்கே அது திரும்பும். அந்த பொறாமையே நம்மளுக்கு பலவீனம். இது போல் விஷயங்கள்லாம். அப்போ பொறாமைக்கோ கோபத்துக்கோ இதெல்லாம் பலனை எதிர்பார்க்கறதுனால தானே வருது. அந்த பலனை எதிர்பார்க்காத புத்தி எப்போ வரும்னா பகவானையே எதிர்பார்க்கறதுனால வரும். அதனால் எல்லா விஷயங்களும் இந்த பாகவதத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய மொத்தத்தையும் பிரத்யாகாரம்னு சொல்லக்கூடிய அவைகள்லாம் மொத்தம் விளக்கணும்.
இதெல்லாம் வாஷ் அவுட் பண்ணிடணும். இதெல்லாம் பாகவதத்துக்கு இடையூறாக இருக்குது, பகவத் பக்தி அனுபவிக்கிறதுக்கு இடையூறாக இருக்குது. இந்த எண்ணங்கள்லாம் ஃபஸ்ட்டு எண்ணத்தில் வாஷ் அவுட் பண்ணிடணும். இந்த எண்ணங்கள்லாம் இதெல்லாம் உள்ளே சேரக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத நியூஸ் பார்க்குறது, தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸ்லாம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடணும். அந்த அவாய்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக பாகவதம். பகவானுடைய லீலைகள், பகவானுடைய சேவைகள், பகவானை பற்றி கவலை, அதை பற்றி பகவான் சிந்தனை, இதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா இப்போ எல்லா மைண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்போது உங்களுக்கு இல்லாத விஷயத்தை இருக்கிறதா புகுத்தி அல்பமான விஷயங்களுக்கு பெருசாக கவலைப்பட்டு என்ன ஆத்ம லாபத்தை இழந்துற பற்றியா? இதோட பெரிய நஷ்டம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் கோடி ரூபா கொடுத்தா கூட இந்த ஆத்ம லாபம் கிடைக்காது. அந்த ஆத்ம லாபம் கிருஷ்ண பக்தியில் தான் கிடைக்கும். சொல்லியிருக்காங்க, மகான்கள் சொல்லியிருக்காங்க, அருமையான உபதேசங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எதுக்கான? நீ நல்லா இருக்கிறதுக்காக தான். அவங்களாம் நல்லா இருந்துட்டாங்க. வியாசர் சொன்னது, சுகாச்சாரியர் சொன்னதுலாம் அவங்க நன்மைக்காக கிடையாது, நம்ம நன்மைக்காக. நிஸ்ரயசாய லோகசிய, உலகத்தில் உள்ள நன்மைக்காக. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மோட்சத்துக்கு, எல்லாருமே விடுதலை அடையணும், எல்லாரும் ஆனந்தம் பெறணும், எல்லாமே இந்த பந்தத்திலேருந்து விடுபட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். மனசளவில் ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்கணும். ஃபஸ்ட்டு மானசீக பக்திக்கு தான் பவரே அதிகம். நாம கூட இப்போ வாய் விட்டு நாமா சொல்லுன்னு சொல்கிறாங்க, நல்லது. அந்த வைப்ரேஷன், அந்த சப்தம்னா மற்ற சப்தங்களை உள்ள நெருங்க விடாதபடி உறக்க நாமா சொல்கிறது பெஸ்ட்டு. ஆனால் அதை விட பெஸ்ட்டு என்னென்னா நாம ஸ்மரணம், நாம ஸ்ரவணம், நாம கீர்த்தனம், இவைகளை விட நாம ஸ்மரணம் பெஸ்ட்டு. அதுதான் ஆழ் மனசில் அந்த ராம 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 உள்ளே ஓடிகிட்டே இருக்கும். நாம ஸ்மரணம் தான் பெஸ்ட்டுன்னு அப்படி தான் மாம்பழம் பெரியவா சொன்னார். எனக்கு தெரியாது, எனக்கு மகான்கள் சொன்னது தான் தெரியும். மாம்பழம் பெரியவா இருக்கார், அவர் பேர் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுக்காக சொல்கிறேன். ஏகாம்பர சுவாமிகள் அந்த மகாத்மா தான் சொன்னார். என்னென்னா இதை விட நாம ஸ்மரணம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னார். நாம ஸ்மரணம் தான் பெஸ்ட் அப்படின்னார். நாமத்தை ராம ராம ராமன்றது ஆழ் மனசில் நாம ஸ்மரணம் ஓடிகிட்டே இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் சொன்னீங்கன்னா நாக்கு வறண்டுடும், ரொம்ப நேரம் சொல்ல முடியாது. ஆனால் நாம ஸ்மரணம் 24 hours உள்ளே ஓடும். அப்போது நம்ம தூக்கத்தில் கூட வாயை அப்பாடு அசைஞ்சிட்டே இருக்கும், உள்ளே ராமநாமம் ஓடிட்டு இருக்கும். அந்தளவுக்கு ராமநாமத்தில் ஈடுபடும் போது நமக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் வைப்ரேஷன், உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு வளையம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகான்கள் சொன்னது தான். நல்ல ஒரு பாதுகாப்பு வளையம்னா உன்னை பாதுகாக்கக்கூடிய வளையம், அது கவசம். அந்த கவசத்தை மீறி உங்களுக்கு எந்த கஷ்டம் வராது அப்படின்னு மகான்கள் சொல்கிறாங்க. அதனால் பக்தி விஷயத்தில் தீவிரேன பக்தி யோகேன, அது தீவிரத்தை காட்டணுன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் தேவையில்லாத லோக விஷயங்களை, மனசை கலங்கப்படுத்தக்கூடிய, துன்பங்களை உண்டாக்கக்கூடிய, மனசை ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கக்கூடிய விஷயங்களை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். துணிஞ்சடித்து அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் கூட அதில் கொஞ்சம் மயங்கிற புத்தி இருந்தால் கொஞ்சம் ஃபோனை பார்க்கலாம், கொஞ்சம் அதை பார்க்கலாம், லேப்டாப் பார்க்கலாம் அப்படின்ற மயங்கிற புத்தி கொஞ்சம் இருந்தால் கூட நம்மளுடைய ஆத்மசக்தியை அப்படியே அது எடுத்துக்கும். அது ட்ரைவ் பண்ணும் நம்ம வாழ்க்கையை. அது ட்ரைவ் பண்ணி நம்மளை அது இஷ்டப்படிட்டு போய்டும். ஏன்னா நீங்கள் அப்படி செட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் மைண்டை. ஆமாம், அதுக்கு அந்த விஷயத்துக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது எடுத்துக்கும் நம்ம லைஃப்பை எடுத்துக்கிட்டு அது இஷ்டப்படி தான். நீங்கள் என்ன தான் நீங்கள் அதில் வெளியே வரணுன்னா கூட வெளியே வர முடியாது. ஏன்னா உங்களுக்கு தான் அதில் மயக்கம் இருக்குது. அந்த சோக மோக பய அபகா அதெல்லாம் போகணுன்னா பகவத் விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் வரணும். அதுக்கு தான் சத் சங்கம். நமக்காக வராது. அப்போ சாதுக்கள் எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக அனுபவிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியாக சொல்லப்போனால் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி உபன்யாசங்கள், ஸ்ரீ அண்ணானுடைய உபன்யாசங்கள் கேட்டாவே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக நல்ல வைப்ரேஷன் வந்துடும். அண்ணானுடைய முகத்தை பார்த்தாவே வந்துடும். பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி தரிசனம் பண்ணாலே வந்துடும். யூடியூப்பில் பார்த்தாவே வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். நல்ல ஒரு வைப்ரேஷன். அவங்களுடைய உபன்யாசங்களை கேட்கணும். அதே சமயத்தில் அண்ணா ரொம்ப சூப்பர். அண்ணா பார்த்திங்கன்னா அவ்வளோ சாந்தியாக இருப்பார். அவ்வளோ பாகவதம் ரசித்து சொல்லுவார். அந்த ரசிப்பு தன்மை அவர்களுக்கு கேட்கும்போது நம்மளுக்கு அந்த ரசிக்கிற தன்மை வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக பக்தி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ளே பெருகின்னு வரும். இவ்வளோ தாங்க விஷயம்.
நம்ம அதுவாகணும் இதுவாகணும்னு மறுபடியும் கீழ்முகமாகவே நம்ம புத்தி போச்சுன்னா பக்தியில் சிறப்பாக வரும், பக்தியில் முன்னேற்றம் அடைய முடியாது. எது நடந்தாலும் பகவான் இஷ்டம் அப்படின்னு விட்டும்போது நமக்கு என்ன வகுத்து வச்சுருக்கானோ கண்டிப்பாக நீ வேணான்னா கூட அது நடக்கும். பகவான்களை சரணாகதி அடைகிறது தான் எல்லா சங்கல்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி. நம்ம சங்கல்பத்தை மட்டும் நிறைவேற்றணும்னா அதில் ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும். அதுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுப்பீங்க. நம்ம சங்கல்பம் நிறைவேறணும், நான் இப்போ பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சி சில பேர்லாம் அதுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அதனால் என்னென்னா நிறைய மன உளைச்சல் தான் உண்டாகும். ஃப்ரீ ஆகிடுங்க எல்லாத்துலேயும். எல்லா சர்வ சங்கல்ப வர்ஜிதாக, எல்லா சங்கல்பத்தையும் தூக்கி போடுங்க, ஃப்ரெஷ்ஷாகுங்க. நீங்கள் இந்த சங்கல்பங்களுக்கெல்லாம் நான் அடிமை கிடையாது. ஏன்னா நான் மனசே நான் கிடையாது, இந்த உடம்பே நான் கிடையாது. நான் பர்ஃபெக்டான சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மா அப்படின்னு நீங்கள் உங்களை நினச்சி பாருங்கள், எவ்வளோ ரிலீஃப் ஆகிறீங்க பாருங்கள். அது நினச்சாவே ஃபஸ்ட்டு மனசால் அபியாசம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட், உடலால் அபியாசம் பண்ணுறதை விட. இதான் ரகசியமே. மானசீகமாக அந்த அபியாசம் பண்ணி அந்த மனசால் கிருஷ்ணனை தியானம் பண்ணுங்கள், மங்களகரமான விஷயங்களை. அதுதான் காலையில் என்ன தியானம் பண்ணணும், புண்ணிய தீர்த்தங்களை தியானம் பண்ணணும், புண்ணியாத்மாக்களை தியானம் பண்ணணும். அதே சொல்ல பகவானுடைய ஆயுதங்களை தியானம் பண்ணணும், பகவானுடைய விஷ்ணு பார்ஷதர்களை தியானம் பண்ணணும், மகான்களை தியானம் பண்ணணும். அதான் புண்ணியாத்மாக்களை தியானம் பண்ணுறது. இவைகள்லாம் நாம் மைண்டில் இவர்களே நம்ம மைண்டில் இருந்தாங்கன்னா நம்ம மனசே மங்களகரமாக சிவதம் தாபத்திரையும் மூலம் தாபங்களிலிருந்து விடுபடுறதை பார்க்கலாம். மகோத்சவமாக இருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கும். வெளியில் 1000 நடந்தாலும் அவைகளால் பாதிக்கப்பட மாட்டேங்க. ஏன்னா உங்கள் மனசில் ஒரு பெரிய சத்சங்கமே நடந்துட்டு இருக்கு, பாகவத மேலாவே நடந்துருக்கு, கிருஷ்ண கதைகள் இல்லைங்க. அந்த கிருஷ்ண கதைகள் கிருஷ்ண லீலைகள் அதே ஓடின்னு இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களை அப்படி தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து அந்த கிருஷ்ண லீலைகள், கிருஷ்ணனுடைய பக்தி, கிருஷ்ணனுடைய பகவானுடைய அந்த ராசலீலை, இது போல விஷயங்கள்லாம், அந்த ராதை கிருஷ்ணன் இவர்களே மனசில் இருப்பாங்க. பிரகலாதன், பலி சக்கரவர்த்தி, அர்ஜுனன், இது மாதிரி விஷயங்களை கிருஷ்ண பக்தர்களே உங்கள் மனசில் தெரியும். அப்போ அவருடைய வாழ்க்கை, அவருடைய சரித்திரங்கள் இதுலேயே உங்கள் மனசு இருக்கும்போது அவர்களுடைய தபஸில் 14 ஒரு பங்கு உனக்கு கிடைக்கும். யார் அந்த மகாத்மாக்கள், நீ எந்த கிருஷ்ண பக்தர்களை நினைக்கிறியோ அந்த மகாத்மாவுடைய 14 ஒரு பங்கு தபஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் குத்தாங்கன்னா நமக்கு நம்மளுக்கு நம்ம பக்தர்கள் ஆகிடலாம் இல்லையா? நீங்கள் ஒரு தூய பக்தர்களாக தனியாக பிரகாசிப்பீங்க அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க, பாகவதம் சொல்லியிருக்கு. அதான் சொல்ல ஸ்மரணம் 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 விஷ்ணோகோ ஸ்மரணம், விஷ்ணுவே ஸ்மரணம் பண்ணி இருக்கணும். அதான் பிரகலாதன் சொல்கிறாரு, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா பக்திஷ்ட நவலக்ஷணா அப்படின்னு. என்னால் ஸ்லோகங்களை சொல்ல, வெறும் கதை மட்டும் சொல்லலான்னு பார்த்தா கூட முடியல என்னால். ஸ்லோகங்களை என்னால் விட முடியல. ஏன்னா சொல்கிற மாதிரி ஆழ் மனசில் அதான் பதிஞ்சு போச்சு. ஸ்லோகங்கள் வந்து அதை என்னால் விட முடியாது. ஸ்லோகத்தோடு தான் சொல்ல வருது. ஏன்னா மகான்கள் எழுதின அந்த ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்களிலே நம்ம மனசும் பதிய ஸ்லோகங்களே பாராயணம் பண்ணி பழக்கமாச்சா, அதான் ஸ்லோகங்களை விட முடியல. நான் நினச்சா விட முடியாது. பகவான் என்ன ஸ்லோகங்கள் என் வாக்கில் வர வச்சுருக்கான். அது மந்திரங்கள் இல்லையா, ஸ்லோகங்கள்லாம் ரிஷிகளுடைய வாக்கியங்களாச்சு. அதை நானே போகணும்னு நினச்சாவிட்டு போக மாட்டேன். ஏன்னா பகவான் நம்மளை வழி நடத்தும் போது அவன் நல்ல வழியில் தான் அழைச்சி போவான். நாமளே விருப்பப்பட்டு நான் ஸ்லோகங்களை விட நினச்சாவோட பகவான் விட வைக்க மாட்டான். அது எப்படியாவது நம்ம வாக்கில் அந்த ஸ்லோகங்களை, பகவத் ஸ்லோகம், ராமாயண ஸ்லோகங்களை வர வச்சிடறான். அதை வந்து மறுக்கவே முடியாது. அதான் பகவான் வழி நடத்துறது. நாமளே கீழே விட நினச்சோட பகவான் நம்மளை கீழே விட மாட்டான். நம்மளை மேல் நோக்கி தான் நம்மளை அழைச்சிட்டு போவான் பகவான். சரி, அதனால் என்னை பற்றினா ஆசைகளை நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கிறத காட்டிலும் ஆசைகளில் விடணும்னு ஆசைப்படுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதான் மைண்டை ஃப்ரெஷ் பண்ணிவிடும். நல்லா வாஷ் அவுட் பண்ணி ரீஃப்ரெஷ் ஆகிடும். எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, கிருஷ்ணன் மட்டும்தான், பகவான் மட்டும்தான், கிருஷ்ணன் மட்டும்தான். கிருஷ்ணன் சந்தோஷம் அடையணும். நான் செய்கிற செயல்களால் கிருஷ்ணன் சந்தோஷம் அடையணும், பகவான் சந்தோஷம் அடையணும், பகவான் சந்தோஷப்படுத்தணும். நான் பாகவத பாராயணம் பண்ணால் பகவான் சந்தோஷம் அடைவான். அப்படின்னா நான் பாராயணம் கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷன் நாசனம் எப்போ கிருஷ்ணனை சந்தோஷப்படுத்தணுச்சோ அடுத்த நிமிஷத்தில் சகல கல்மஷங்களும் நாசமாயிடுமா. பாகவதம் பாராயணம் பண்ண நினச்சினாவே கிருஷ்ண பிரியம், கிருஷ்ணன் சந்தோஷம் உண்டாகும். சந்தோஷம் உண்டான அடுத்த க்ஷணத்தில்
சகல கல்மஷ நாசனம் உங்கள் மனசில் இருக்கிற கல்மஷங்கள்லாம் எவ்வளோ உங்களை போட்டு மனசை வாட்டுதோ அத்தனை குப்பைகளையும் அடித்து தள்ளிடும். முக்தியகஹேதுமிக பக்தி விலாசகாரி சந்த கதானகமிதம் பிபதாதரேன தீர்த்தேன பரிசீலனை சேவையாகி. வீணா தீர்த்த யாத்திரை அங்கே வர்றேன் இங்கே வரேன்னு ஓடாத, உட்காந்த இடத்துல பாகவத பாராயணம் பண்ணு. முக்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய பக்தி உனக்குள்ளே பிரகாசிக்கும். பக்தி விலாசகாரி சந்த கதானகமிதம். சாதுக்கள் வாக்கில் பாகவத கதை கேட்கணுமா? ஸ்ரீ கிருஷ்ணபேமி அண்ணா அவர் வாக்கில் பாகவதம் கேள்ப்பார். அருமையாக இருக்கும், மனசே ஃப்ரெஷ் ஆகிடும். திருப்பி 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 ஒரு தடவை கேட்டது போதாது, முகுஹு அடிக்கடி அடிக்கடி திருப்பி 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 கேளு. ஒரு தடவை ஃபிக்ஸ் ஆகலை மறுபடியும் கேளு, ரெண்டாவது தடவை ஃபிக்ஸ் ஆகலை மறுபடியும் கேளு, மூணாவது கேளு, நாலாவது கேளு. அப்புறம் ஒரு நாள் கேட்காம இருக்க முடியாது. அவர் வாக்கில் பாகவதத்தை அப்படி ஆகிடும். இதாங்க ரொம்ப சிம்பிளான விஷயம். எந்த ஆசைகளும் நம்ம துன்பப்படுத்தும். தனியாக ஒரு யந்திரம் மாதிரி பகவத் பக்தி இல்லாத செய்யக்கூடிய எல்லா செயல்களும் ஸ்ரமையை வெகி கேவலம். பக்தி இல்லாமல், கிருஷ்ண பக்தி இல்லாமல், ராம் பக்தி இல்லாமல் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் துன்பத்தை தான் கொடுக்கும். அது நீங்கள் என்ன தான் பாசிட்டிவ் எனர்ஜி போட்டாலும் நம்ம அதே தியானம் பண்ணுறது, இவனை பணக்காரன் ஒரு 10 தடவை சொல்கிறேன் 20 தடவை சொல்கிறேன்னா சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல. நான்லாம் அப்படி அபியாசம் பண்ணதில்லை. ஏன்னா எனக்கு குருமார்கள் அப்படி சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா அதை விட என்னென்னா, நீ அதை விட்டுடுன்றார். அந்த ஆசைகள், நான் பணக்காரன் ஆகணும், இது ஆகணும் அது ஆகணுன்ற ஆசையை விட்டுட்டு நீ பாடு கிருஷ்ணனுக்கு சந்தோஷப்படுதுன்னு நினைன, நீ பணக்காரனாகவே இருப்ப. பணக்காரனாகவே இருப்ப, சந்தோஷமாகவே இருப்ப. எப்போ பகவானை சந்தோஷப்படுத்தணும்னு புத்தி போச்சோ அப்போ பகவான் பார்த்துட்டான் உன்னை. எதா தத் விஷயாமதிகி, அவன் விஷயத்தில் பகவான் பொறுப்பேற்றுட்டான். நீ பணக்காரன் ஆவதை விட அவன் முன்ன பணக்காரன் ஆகிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். குசேலனை தானே எங்கேயாவது வேலைகளை செய்து ஏதோ பணக்காரனானா ஓரளவுக்கு தான் இருப்பார். ஆனால் கிருஷ்ணன் கொடுத்தது குசேலனை குபேரன் ஆகிட்டார் இல்லையா? குபேரனை பார்த்து போகிறான் போட்டு செல்வத்தை அபகரிக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு கதையில். அப்போ எந்த அளவுக்கு பணக்காரன் ஆகிட்டா இருப்பார் குசேலனை சொல்கிறேன் ஒரு விஷயம். ஏன்னா பகவானை சந்தோஷப்படுத்தன்னு நினைச்சார் குசேலர். அவருக்கு இல்லாததா துவாரகாதீசன், அவருக்கு போய் நான் என்ன கொடுக்கறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்னால் முடிஞ்சது இந்த ஒரு படி அவள் கொடுக்க முடியும், 4 படி அவள் அப்படின்னு சொல்லி மூட்டை கட்டின்னு போனார் இல்லையா? பகவானை சந்தோஷப்படுத்தணும்னு நீ எப்போ நினச்சியோ பகவான் உன் விஷயத்தில் பகவான் சந்தோஷம் அடைஞ்சிட்டான். ஆட்டோமேட்டிக்காக உன்னை சந்தோஷப்படுத்த பகவான் நினைக்க மாட்டானா? ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். குசேல பாக்கியனெல்லாம் சொன்னேன்னா அழுதுடுவேன். அப்படிப்பட்ட கதை இது. எதுக்காக? நான் பணம் கொடுத்ததுனால இல்லை, அவர் செல்வம் வர்ஷிச்சதுனால அதனால் உருகுதுன்னு இல்லை. அந்த உருப்படி அவளுக்கு பிடுங்கி சாப்பிட்றானே பகவான், அதை நினச்சி தான் நான் அழுதுடுவேன். அவனுக்கு இல்லாததா அவள்லே எத்தனை வகையான உணவு வகைகள் செய்து கொடுக்க முடியுமோ உடனே அவ்வளோ பேர் அங்கே வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க துவாரகையில், நினச்சா உடனே செய்து கொடுத்துருவாங்க. ஆனால் பகவான் இந்த குசேலர் கொடுக்கக்கூடிய அவள் தான் வேணுமா, அந்த கந்த துணியில் கட்டி மூட்டை கட்டி இருந்தது அதை பிடுங்கி சாப்பிட்றான். ஏன்னா அது சுத்தமாக அதெல்லாம் இல்லை. அந்த மனசை பக்தியோடு கொடுக்கக்கூடிய அந்த அணுவானாலும் அதை பகவான் அபரிமிதமாக எடுத்து ஆனந்தமாக அதை சுவைப்பானா பகவான். அப்பா அந்த இடத்துல அந்த கட்டத்தை சொல்லும்பொழுதே மனசு என்னமோ பண்ணிடும். அந்த நாமெல்லாம் எவ்வளோ நாள் நைவேத்தியம் வைக்கிறோம், பகவான் நேரடியாக சாப்பிட்ட மாதிரி தெரியல. ஆனால் அந்த குசேலன் கொடுக்கக்கூடிய அந்த அவளில் பகவான் பிடுங்கி சாப்பிடும். அவன் கொடுக்கல, குசேலன் கொடுக்கல, வெக்கப்படுறாரு. இப்படியாப்பட்ட ஒரு சர்வேஸ்வரன் துவாரகாதீசன் என் பிரபு, அவருக்கு போய் இந்த சாதாரண இந்த அல்பம் இந்த அவள் மூட்டையை தூக்கின்னு வந்துட்டோமே நாம். இது எப்படி கொடுக்குறது, பிரபு வாங்குவானா அந்த இடத்துல பிரபு உன்னுடைய பிரசாதத்துக்காக தான் காத்துனே இருக்கிறான். அவனுக்கு தெரியும் நீ அந்த 4 படி அவள் 4 வீட்டில் பிச்சை எடுத்து, அந்த கல்யாணி என்ற அவளுடைய மனைவி பிச்சை எடுத்து கொடுத்தா. தனக்கு இருக்க இல்லையோ, அப்பா பசி எடுக்குதுப்பா, அந்த குழந்தைங்க சொன்னான், இது கிருஷ்ணார்ப்பணம் பண்ணியாச்சுடா, இது பகவானுக்கு, அதனால் நீ கிருஷ்ண கதை அம்மா சொல்லுவா, நீ கேட்டுட்டே தூங்கிடுறா, நான் உனக்கு நான் வேறு ஏதாவது உனக்கு நம்ம வேறு ஏதாவது நம்ம நம்ம இது கிருஷ்ணனுக்காக அர்ப்பணம் பண்ணியாச்சு, இதில் எடுக்கக்கூடாதுப்பா இந்த அவள், அதனால் உனக்கு நான் வேறு உனக்கு கொடுக்குறேன், வேறு சாப்பாடு அம்மா சாப்பாடு கொடுப்பா, ஏதாவது
அவங்க என்ன கொடுப்பாங்க, கஞ்சி ஏதாவது கொடுப்பாங்க. அம்மா கொடுக்குற உணவு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அம்மா கதைலாம் சொல்லுவா. அதை கேட்டுன்னு இது கிருஷ்ணனுக்காக அப்படின்னு. அப்படியேப்பா, சரிப்பா. அந்த குழந்தைங்களும் எதுவும் ஆசைப்படலை, மனைவியும் கொடுத்து அனுப்பிச்சிட்டா. அப்போ இவரும் ஒரு பிடி வாயில் எடுத்து போட்டுக்கல. யாருமே அந்த குடும்பத்தில் யாருக்குமே கொடுக்காம கிருஷ்ணனுக்காக அப்படின்னு சொல்லி அந்த 4 படி அவலை கொண்டு வந்தார் பத்தியா. அதாங்க மனசு. தன் பிள்ளைகளுக்கு பட்னியாக இருக்குது, அதை பற்றி கூட கவலைப்படலை. நான் உன்னை நாளைக்கு உனக்கு நான் அவள்னாப்பா எது வேணாலும் வாங்கி தரேன்ப்பா அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்திட்டு அந்த குழந்தைங்களை எப்படியோ சமாதானப்படுத்திட்டு அவர்களை அம்மாக்களை ஒப்படைச்சிட்டு இப்போ தன் மனைவி இடத்துல ஒப்படைச்சிட்டு குழந்தைங்களை இவர் பாட்டு ஜம்முன்னு கிளம்பிட்டாரு. கிருஷ்ணா தரிசனம் பண்ண போகிறோன்ற அந்த உற்சாகத்தில் அப்படி கிளம்பிட்டாரு ஜம்முன்னு. அப்படி கிளம்பி அழகாக அந்த மூட்டை கட்டின்னு கிளம்பிட்டார். அந்த 4 படி அவலை எங்கள் துவாரைக்கு கொண்டு போகிறாரு. 4 படி அவல்னு 4 படி அவல் நம்மளுக்கு அற்பமாக இருக்குது. அதை பகவான் அமிர்தமாக அல்லவா சாப்பிட்டான். அது அமிர்தம் அல்லவா, பகவான் அமிர்தம் நினச்சிட்டானா அது அமிர்தம் தான். அப்படியேப்பட்ட அவளே எத்தனை வகை செய்து போட முடியுமோ அத்தனை வகை செய்து போடக்கூடிய ஆட்கள் இருந்து கூட இவன் கொண்டு வந்த அவளை மறைக்கிற அந்த அவளை பிடுங்குறாரு. விதுரன் வீட்டில் கூப்பிடல விதுறாரு. ஆனால் அங்கே ஓடுறான். கூப்பிட்ற துரியோதனை வீட்டுக்கு போக மாட்டேன்றான் பகவான். இவனுடைய குணங்களை நாம் என்னன்னு சொல்கிறது? இவன் எப்படியாப்பட்டவன், யார் இவன் இந்த கிருஷ்ணன்? அவனுடைய குணங்கள் நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது? விஜிக்ஞாசையா முக்கியதி எப்படியாப்பட்ட எந்த பகவானை பற்றி புரிஞ்சுக்கணும்னு நினச்சா மோகம் அடைக்கிறார்களோ மகான்களே, இவனை புரிஞ்சிக்க முடியலையப்பா. அவன் இப்படியா அப்படியா இந்த நாம் நினச்ச மாதிரி இல்லையே. இல்லை பணக்காரன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, கூப்பிட்டா போயிடுவாங்க. ஏன்னா அவங்க பணக்காராச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு என்னென்னா பகவானை நைவேத்தியம் பண்ணுறாங்களா பண்ணலையா, அவங்க சுத்தமாக அதெல்லாம் பக்தர்களா அபக்தர்களா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. பணக்காரன்னா சரி ஓகே, அவனால் ஏதோ ஒரு பணம் நம்மளுக்கு ஏதாவது உதவி பண்ணுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பணத்தை ஆசைப்படிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு பணக்காரன் கூப்பிட்டா அவன் பின்னாடி போயிடுவாங்க. அதான் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். ஆனால் அவ்வளோ பெரிய பணக்காரன் துரியோதனை, திருதராஷ்டிரன் தான் சக்கரவர்த்தியாக இருக்கார் இப்போது. அப்போ அவங்க போனால் அவன் நல்ல வடை பாயசத்தோட சாப்பாடு போடுவான், நல்ல உணவு, நல்ல டேஸ்ட்டான உணவு கிடைக்கும். அங்கே போனால் இது விதுரர் வீட்டில் என்ன கிடைக்கும், ஒரு பொடி மாவு கிடைக்கும், இல்லை ஒரு கஞ்சி கிடைக்கும், நொய் கஞ்சி கிடைக்கும், அவ்வளோதான். வேறு என்ன கிடைக்கும்? ஒன்றும் இருக்காது. அங்கே பார்த்தா வடை பாயசத்தோடு நல்ல விருந்து, நல்லா வேலையாட்கள்லாம் சாமரம் வீசுவாங்க, ராஜோபச்சாரத்தோடு அவருக்கு சாப்பாடு போடுவாங்க கிருஷ்ணருக்கு. ஆனால் அங்கே உதவி தள்ளிட்டான் கையை. கௌரவேந்திர கிரகம் ஹித்வானா அந்த கௌரவேந்திரன் ஆகிய துரியோதன கையை பிடிச்சி இருக்கிறானா, வா நம்ம வீட்டுக்கு, நீ அங்கெல்லாம் போகாத வா. விதுரு அதெல்லாம் வேணாம், நீ இங்கே வா உனக்கு தனியாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வளைச்சி போட்டுடலாம், பலராமர் வளைச்சி போட்ட மாதிரி கிருஷ்ணரையும் வளைச்சி போட்டுடலான்னு பார்க்குறான். பாரத யுத்தத்தில் தன் பக்கத்தில் ஏற்றுலான்னு பார்க்குறான். கிருஷ்ணனுக்கு இவனுடைய கபடம் தெரியாதா? எல்லாம் தெரியும் பகவானுக்கு. சர்வக்தனாச்சு பகவானாச்சு. அப்போது என்ன பண்ணுறான், துரியோதனுடைய கையை உதறி விட்டுட்டு நேராக சுதந்திரமாக மாமா அத்தை ஒரு வேலைக்காரருடைய மகனாக பிறந்த அவர், சூத்திரஸ்திரீனுடைய மகனாக பிறந்த அவர் அந்த விதுரர் போய் மாமாவான். விதுரனுடைய மனைவி அத்தை பசி எடுக்குது அத்தை, ரொம்ப பசி எடுக்குது அத்தை, ரொம்ப தொலைவுலேருந்து வந்திருக்கேன், ஏதாவது போடுங்க அத்தை கஞ்சி. கிருஷ்ணா உடனே போய் 4 வாழைப்பழத்தை வாங்கி வந்துட்டார். வாழைப்பழத்தை வச்சு சாப்பிட்ட பிறகு அது வாழைப்பழம் ஏன்னா விருந்த படைக்கு போகிறாரு. அந்த கஞ்சி தான் அந்த அந்த சட்டியில் சின்ன ஒரு குடுவையில் ஒரு கஞ்சி இருக்குது, அந்த மண்பானையில் அதை வச்சுருக்காரு. அந்த கஞ்சி அது போதும் அத்தை எனக்கு அப்படின்னு லபன்னு பகவான் குடிச்சிட்டான். பார்த்துடா கடை வழியெல்லாம் வருது இல்லை அப்படின்னு அப்படி தொடச்சி விட்டு விதுறாரு. பார்த்து சாப்பிடு, கஞ்சி நல்லா இருக்கான்னு, ரொம்ப அருமையாக இருக்குப்பா, என் பசிக்கு இதுதான் சரியான ஆறுதல். அந்த கஞ்சி குடிச்சோம்னா நிறைய பேர் அந்த கஞ்சியினுடைய ருசி தெரியாது. நல்லா கழிச்சு பசியோடு வந்தவங்களுக்கு அந்த கஞ்சி நொய் கஞ்சி அதை கரைச்சி வச்சுருப்பாங்க, அதை குடிச்சோம்னா அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். அதுக்கு இணையாக வேறு எதுவுமே கிடையாது. வடை பாயசத்தில் சாம்பார் நல்லா சாப்பாடு கறிக்காய் கூட்டெல்லாம் போட்டு சாப்பிட்டா கூட அந்த இதுதான் அமிர்தம். இந்த கஞ்சி தான் அமிர்தம். அதை சாப்பிட்டார். அப்பா வயிறு நிரம்பி கொஞ்ச நேரம் அங்கேயே ரெஸ்ட்டு. அவர் கை கால் பிடிச்சி விட்டு அப்புறமா விதுரர் என்ன பண்ணார், அங்கே வாழைப்பழம் கொடுக்குறாரு. பழத்தையை குத்தாரு, தோலை குத்தாரு, அதையும் சாப்பிட்டான். பழத்தையும் சாப்பிட்டா தோல். அப்புறமா அது மாதிரி பகவானுடைய உச்சிஷ்டத்தை விதுரர் சாப்பிட்றாரு மறுமனையும். எதுக்கு சொல்ல வரேன்னா,
அப்படியேப்பட்ட அன்பு இருக்கிற இடத்துல தான் பகவான் இருப்பானே தவிர உன்னுடைய ஆடம்பரத்துக்கு பகவான் வசப்படவே மாட்டான். ஆனால் துரியோதனை கூப்பிட்றான், கர்ணன் கூப்பிட்றான், சல்யம் கூப்பிட்றான், அவன் இது துச்சாதனை கூப்பிட்றான், சகுனி கூப்பிட்றான்னு அங்கெல்லாம் போயிடுவார். அவர் யார் கூப்பிட்டாலும் போக மாட்டார். பணக்காரன்னா நீ உன்னோட பணக்காரன், எனக்கு என்னடா வந்தது, எனக்கு அன்பு இருக்கிற இடத்துல தான் எனக்கு இடம் அப்படின்னு சொல்லி உடனே சுதந்திரமாக புகுந்து அப்படி சாப்பிட்டாருன்னா அப்பா அந்த அன்பை நினச்சி போகணும். கிருஷ்ண பக்தி இதில் வரலன்னா ஆச்சரியம். இதுதாங்க கிருஷ்ண பக்தி. இப்போ கிருஷ்ண இடத்துல மனசு ரூடமாயிடுச்சு பாருங்கள். அப்போது துரியோதன வீட்டை கௌரவேந்திர கிரகம் ஹித்வா அதை தூக்கி போட்டு அப்படியேப்பட்ட மிருத்திமத்து அப்படி செல்வ செழிப்போடு இருந்தவர் யாருன்னா விதுரர் தானா. ஏன்னா அந்த வீடு வேணால் ஏழப்பட்ட வீடாக இடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பகவான் பிரவேசிச்சுக்கான பகவான் பாதம் பட்ட வீடாச்சு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறமா என்ன பண்ணான் பகவான், விதுரரை நைஸாக கழட்டினாங்க. போர்க்களத்தில் இவர் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு நீ அருமையாக போய் என் கோயில்களை போய் பாரியா, நீ ஏன் பாரத போரில் போய் உயிரிழக்க போகிற, எல்லாரும் சாக போகிறாங்க, நீ கூட சேர்ந்து போய் ஏன் சாக போகிற, நீ சந்தோஷமாக இருக்கணும், என் கோயில்களை போய் தரிசனம் பண்ணி என்னுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணி போய் உத்தவரை தரிசனம் பண்ணி போய் அப்படி இருந்து சந்தோஷமாக இருந்துட்டு போகிறத விட்டுட்டு உன்னை போய் நான் எல்லாரோட சேர்ந்து உன்னை மரணம் அடைய நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பகவான் கழட்டினான். யாரை விதுரரை தனியாக கழட்டி ஏதோ ஒரு துன்பம் கொடுக்குற மாதிரி கொடுத்து உடனே அவர் அந்த மாயில் மயங்கலை. மாய்க்கு வசப்படாததுனால துரியோதனன் சொன்ன அந்த சுடுசொற்களால் இருதயத்தை குத்துற மாதிரி சுடுசொல் சொன்னால் பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் மனசில் அது என்ன பண்ணுறார், ஆராய்ச்சி அந்த நிதானத்துக்கு வந்து அதை நினச்சி பார்த்தார். இது மாயால் இவன் அப்படி பேசுகிறானே தவிர, மாயை அவன் கண்ணை மறைக்குது, அதனால் அப்படி பேசுகிறானே தவிர, ஆனால் இது பகவான் நமக்கு நல்லது தான் சேர்த்துருக்கான் பகவான் அப்படின்னு நினச்சின்னு அந்த தனக்குள்ளே அது என்ன சொல்லுவாங்க, தன்னாராய்ச்சி தனக்குள்ளே அப்படி பக்குவப்படுத்தின மனசை. நம்மளை மனசை புண்படுத்துகிறாங்கன்னா இது எதுக்காக நடக்குது, பகவான் நம்ம எதுக்காக ஒரு கர்மாவை கழிக்கிறான், ஓகே நல்லது, ஏதோ அந்த இடத்துலேருந்து நம்மளை விளக்குறான், எதுனா பகவத் பக்தியில் ஈடுபடுறதுக்காக. ஏன்னா இல்லாட்டி துரியோதனன் கூட போய் சாக வேண்டியது தான். ஆமாம், எல்லோரும் துரோணாச்சாரெலாம் உயிரை விட்ட மாதிரி உயிரை விட வேண்டியது தான். அருமையாக பகவான் கழட்டி விட்டான். உன் வீட்டில் சாப்பிட்டான் இல்லையா அந்த நன்றி கடனுக்கு. உடனே பகவான் என்ன பண்ணான், சகல க்ஷேத்திரங்களும் புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கும் பகவான் அழைச்சி கொண்டு அனுப்பி வச்சான். அப்போ அங்கே போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் கிருஷ்ண மனுஸ்மரந்தி, கிருஷ்ணன் ஞாபகம் தான் வருமா. அந்த சங்கு சக்கரம் நாமெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, கோயில்களில் பார்த்தா அந்த பெருமாள் சின்னங்கள் அடையாளம், சங்கு சக்கரம்னா அடையாளம் இல்லை, அதெல்லாம் பார்த்தா பெருமாள் நாராயணன் ஞாபகம் வராதான், கிருஷ்ண மனுஸ்மரந்தி கிருஷ்ணன் தான் ஞாபகம் வருமா. அவர் இஷ்ட தெய்வம் அதானே, அதுதான் எல்லா தேவதைகளையும் பார்ப்பார். சிவனை பார்த்தாலும் கிருஷ்ணனாக தான் தெரியும் அவருக்கு, நாராயணனை பார்த்தாலும் கிருஷ்ணனாக தெரியும், விநாயகர் பார்த்தாலும் முருகர் பார்த்தாலும் எல்லாரும் கிருஷ்ணனாக தான் தெரியும் அவருக்கு. எல்லாமே கிருஷ்ணஸ்வரூபம், கிருஷ்ணன் தான் இத்தனை ரூபத்தில் இருக்கிறான்னு பார்ப்பாராம் அவர் விதுரர். எல்லாமே ஸ்ரீ கிருஷ்ண அனுஸ்மரந்தி, அதுதான். அப்போ பிரதிக்ஷண அனுகிரக பாஜனார்த்தம். அப்படி பார்க்குறவங்க எல்லாமே கிருஷ்ணமயம் பண்ணணும், ஒவ்வொரு க்ஷணமும் அவங்களுக்கு அனுகிரகம் தான். அவர்கள் கிருஷ்ண பிரஜைகள் அவங்களாம், அப்படி இருப்பாங்களாம் விதுரர்லாம். அப்புறமா இது நம்ம சொன்னோம் இல்லையா, குசல பாக்கியத்தில் பார்த்தா அந்த அவலை பிடுங்கி பகவான் சாப்பிட்டு ஒரு பிடி அவள் தான் சாப்பிட்டான். ஆனால் எல்லையற்ற ஐஸ்வர்யங்களை திருப்பி விட்டான். யாருக்கு, குசலருக்கு. அப்பா மாலை கூட கோபுரம் பொங்கி வேணான்ற அளவுக்கு பகவான் கொடுத்துட்டான். அதான் சொல்கிறேன், கொடுத்தா கொஞ்சமாக கொடுக்க தெரியாதான் பகவானுக்கு, அப்படியே வீசிடுவான் பகவான். இதெல்லாம் நம்ம ஸ்மரணம் பண்ணால் கிருஷ்ணன் சந்தோஷம், இதில் பக்தி உண்டாகும். நீங்கள் வேணால் இந்த பல்சுதி பாருங்கள், குசல பாய்க்கான பல்சுதி பார்த்தா கடைசியில் என்ன பக்தி உண்டாகன்னு தான் சொல்லியிருக்கு. நிறைய பணம் செல்வம் கூரை பிச்சன் கொட்டோம் அப்படின்லாம் சொல்ல, பல்சுதி பார்த்தா பக்தி உண்டாகும். அதுதானே பெரிய செல்வமே, அதுதான் பெரிய வைரம், தங்கம், மாணிக்கம், முத்து எல்லாமே அதுதான் பெரிய சொத்தே, பக்தி தான். அது வந்துச்சுன்னா மற்றதெல்லாம் தன்னாலே வந்துடும் நம்ம பின்னாடி. அந்த பக்தின்ற சொத்து தான் மனசில் சாந்தி கொடுக்கக்கூடியது. இந்த கதையை பேசினாலே, கிருஷ்ண கதை ஒரு 2 கதை பேசினாலே எவ்வளோ உற்சாகமாக இருக்குது பாருங்கள், மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே அது அவ்வளோ அப்படி பண்ணிட்டோம். அது என்னன்னா உள்ளுக்கு வாங்கி அனுபவித்து, ஏதோ இப்போ நம்ம பாராயணம் பண்ணால் தூக்கம் தான் வரும். அந்த கதையை உள்ளுக்கு வாங்கி அதை மகான்கள் வாக்கில் கேட்டு, அதான் சமணம் நல்லா கேட்டு ஸ்மரணத்தில் மனசில் அப்படியே பதிய வச்சு அது அந்த லீலைகளில் மனசை உழல விட்டால், அப்பா உலகத்தில் எல்லா ஆசைகளும் நம்மளை விட்டு போயிடும்.
ஒரே ஒரு விஷயத்து தான் ஆசைப்படுவேன், கிருஷ்ண பக்திக்கு தான் ஆசைப்படுவேன். அந்த மனசை பக்தியில் தெளிக்கும் போது உனக்கு மற்ற விதமான மற்ற விஷயங்களான முன்னேற்றங்கள்லாம் உனக்கு தன்னாலே தேடி வரும். பகவான் நமக்குள்ளே வந்துட்டான்னா, பகவான் ஆகர்ஷண சக்தி உடையவன். அவன் எந்த ஹிருதயத்தில் இருக்கானோ அவங்களுக்கே ஆகர்ஷண சக்தி தன்னாலே வந்துடும். அவங்கள பார்த்தா நம்மளுக்கு பிடிக்கும். இப்போ அண்ணாவை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அண்ணானுடைய உபன்யாசம் கேட்டால் அண்ணானுடைய உபன்யாசம் கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தித்திப்பாக இருக்கும். அவர் சொல்கிறதெல்லாம் கதையெல்லாம் பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ரசிக்கத்தக்கதாக இருக்கும். அப்போ நம்மளுக்கே மனசில் ஒரு புத்துணர்ச்சி உண்டாயிடும். நோய் நொடி எதுவுமே இருக்காது, எல்லாம் பறந்து போயிடும். மனசு கவலைகள் எல்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஓடியே போயிடும். மகாத்மா வாக்கில் கதை கேட்கும்போது ரிலாக்ஸாக இருக்கும், சுகமாக இருக்கும். என்னடா இதை விட பெரிய லாபம் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு தோணும். நமக்கு இந்த விட ஆத்ம லாபம் வேறு என்ன வேணும்? இதுதான் பெரிய பக்குவமே. ஆத்ம ஞானத்தை அடையிறது, ரிலாக்ஸேஷன் கொடுக்க ரொம்ப கண்டிப்பாக ஆத்ம ஞானத்தை அடையணும். ஓகே சொல்ல. அதை விட பெஸ்ட் என்னென்னா மகான்கள் வாக்கில் சந்த கதானகமிதம் பிபதா. அப்போது மகான்கள் வாக்கில் கதை கேட்கணும். அதுதான் ரொம்ப 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 டேஸ்ட். அதனால் கிருஷ்ணனுடைய குணங்களை நினச்சி பாருங்கள். ஆஹா, எல்லோரும் ஒரு ஒரு வேலையை ஏற்றுனாங்க. ஆனால் ராஜசூய வேலையில் பார்த்தா பகவான் எல்லாருடைய பாதத்தை அலம்புறான். ஏய் கிருஷ்ணா எங்கடா அந்த கிருஷ்ணன் எங்கடா? ஏன்னா அவரு தான் முதல் பூஜை கொடுக்க போகிறாங்க. ஆனால் அவன் செய்கிற வேலைன்னா எனக்கு முதல் பூஜை கொடுக்க போகிறாங்க, நல்லா எனக்கு எல்லோரும் பார்க்குற மாதிரி நான் நல்லா போய் பியூட்டி பார்லர் போய் நல்லா அலங்காரம்லாம் பண்ணிக்கின்னு சிகை அலங்காரம்லாம் பண்ணிக்கின்னு நல்லா அழகாக பவுடர்லாம் பூசி நல்லா ஜம்முன்னு ஏன்னா முதல் பூஜை கொடுக்க போகிறாங்க ராஜசூய வேலையில். அவர் தான் என்ன அப்போ நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக நல்லா கவசெல்லாம் போட்டு நல்லா ஆடை ஆபரணங்கள்லாம் போட்டு விரலில் மோதிரம்லாம் போட்டு நல்லா அலங்காரம் ஜம்முன்னு இருக்கணும் இல்லையா? அது ரெடி ஆகணும் இல்லையா? அதுக்கு எது ரெடி ஆகணும்னா இந்த ஆபரணங்கள் இந்த அலங்காரங்கள் ரெடி இல்லையா? அவருக்கு வேற ஒரு அலங்காரம் இருக்குது. எல்லாருக்கிடத்துலையும் நான் வினயமாக இருக்கிறேன், எல்லாருக்கும் நான் பணிஞ்சு போகிறேன், எல்லாரையும் நான் வணங்குறேன். இதுதான் பெரிய அலங்காரமாக, இதுதான் பெரிய சிகை அலங்காரம், உடல் அலங்காரம், ஆபரணம். இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ் அலங்காரம். அந்த அக்கர பூஜைக்கு தகுந்த அலங்காரம் பியூட்டி பார்லர் எதிரானா எல்லாருடைய பாதத்தை அலம்பு அந்த புண்ணிய தீர்த்தத்தை தலையில் சிவபிரக்ஷணம் பண்ணிக்கிறான் பகவான். இதுதான் பெரிய பியூட்டி பார்லர், இதுதான் பெரிய அலங்காரம் பண்ணிக்கிறது தான், தன்னை அலங்கரிச்சுக்கிறது தான். இதுதான் பெரிய ஆபரணமாக. சாதவகா சாது பூஷணாக, இந்த சாது தன்மைகளையே பூஷணமாக வினயமுடையவனாக பகவான் எல்லாருடைய பாதத்தை அலம்பி சிவபிரக்ஷணம் பண்ணானா இப்போ தான் தன்னை சரியாக அலங்காரம் பண்ணினானா. முதல் பூஜை அக்கர பூஜைக்கு தகுதியானது இந்த அலங்காரம் தான். எல்லாரையும் பணிஞ்சு போகிறது தான், எல்லாரையும் வணங்கி போகிறது தான். இதுதான் அக்கர பூஜைக்கு தகுதியான அலங்காரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பியூட்டி பார்லர்லாம் போல் எல்லாருடைய வரங்களுடைய பாதத்தை அலம்புனா. இதுதான் முதல். எல்லாரையும் நான் வணங்குறதால எல்லாராலையும் வணங்கப்படுபவனாக, பூஜைக்குரியவனாக நான் இது பிரகாசிக்கிறேன் அப்படின்னா அது கிருஷ்ணன் தான். அவரன் முதல் பூஜைக்குரியவன் கிருஷ்ணனை. அங்கே அக்கர பூஜை அவருக்கு அளிக்கிறார்கள், அவருக்கு தான் பூஜை அளிக்கிறார்கள். எல்லாருக்கும் சாதுக்கள் பீஷ்மாச்சாரியார் சகாதேவன் போன்ற சாதுக்களும் ரொம்ப சந்தோஷம். அர்ஜுனெலாம் ரொம்ப சந்தோஷம் பகவானுக்கு முதல் பூஜை கொடுக்கும்போது. பீமன் எல்லாருக்கும், பாண்டவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ பூஜைக்கு உரியவன் அவன் தான். அது ஒரு வார்த்தை சொல்கிறது, சகாதேவன் சொல்கிறார், அனந்தியமிச்சதாம். அனந்தியமிச்சதம்னா எவனுக்கு நம்ம முதல் பூஜை பண்ணால் நம்ம கொடுக்கக்கூடிய செல்வங்கள் பன்மடங்காக நம்மளுக்கு திருப்பி வருமோ, நம்ம தானம் பண்ணுறது பன்மடங்காக திருப்பி வருமோ, அதுபோல் கொடுத்த பலன் பல மடங்காக பெருகுமோ, அப்படிப்பட்டவனுக்கு தான், அப்படியேப்பட்ட கிருஷ்ணனுக்கு தான் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிருஷ்ணனுக்காக நீ பகவத் பக்திக்காக 10 ரூபா கொடுத்தனா அது 100 ரூபா உனக்கு வரும் திருப்பி அப்படின்னு அர்த்தம். பகவத் சேவைக்காக அர்ப்பணம் பண்ணுறது அதான் அனந்தமிச்சு தான். பல மடங்காக நமக்கு செல்வம் பெருகணும், நம்ம வாழ்க்கை நல்லா செழிப்பாக இருக்கணும்னா பகவானுக்கு அது செலுத்தினால்தான் பல மடங்காக பெருகுமா அப்படி சொல்கிறார் சகாதேவன். சொல்கிறார் அனந்தியமிச்சு தான். அது பாகவதத்தில் ஒரு வார்த்தை, அது ஒரு 4 ஸ்லோகம் எங்கேயோ அது கேள்விப்பட்டது. அது பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார சுவாமி வாக்கில் கேட்டது. அது ரொம்ப அருமையாக இருக்கும். எவனுக்கு கொடுத்தா பல மடங்காக நம்மளுக்கு எல்லாம் பெருகுமோ, எல்லாமே பணம் மட்டும் கிடையாது, எதுவும் கொடுத்தாலும் அது 10 மடங்காக பெருகுமோ, அந்த பகவானுக்கு தான் முதல் பூஜை கொடுக்கணும். அந்த ஒரு வார்த்தை சுருக்குன்னு சொல்லிட்டு வரேன். சின்ன ஒரு 4 ஸ்லோகம் தான், அது மனசில் சுருக்குன்னு போய் பதிஞ்சிடும்.
பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி சொன்னார்னா அப்படியே சொல்லினே வருவாரா, திடீர்னு ஒரு வார்த்தையை விட்டுருவார். அதனால் நான் சுருக்கமாக அப்படியே மனசில் டக்குன்னு பதிஞ்சிடும். நம்ம ஆழ் மனசில் அப்படியே கொண்டு போய் இறக்கி பசு மரத்தாணி மாதிரி பதிய வச்சுட்டுவார். அப்போ நான் அது மாதிரி வாக்கில் பாகவதம் கேட்கும்போது எப்படி இருக்கும், சுவையாக இருக்கும். கிருஷ்ண நிலைகளில் சொல்லும்போது பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி டக்குன்னு ஒன்று சொல்லுவார், ஒரு பாயிண்ட்டு. அப்படியே நிறைய சொல்கிறத விட ஒரு ஸ்லோகம் சொன்னால் அந்த விஷயத்தில் அதில் பாயிண்ட்டாக சொல்லும்போது சுருக்கணும் மனசில் பதியும். நீங்கள் அப்படியே ரொட்டேஷனாக கதையாக சொன்னால் என்னமோ தெம்மாங்க மாதிரி அப்படியே கேட்போம் நம்ம. அந்த கதையில் இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லுங்க. அப்படி சொல்கிறத விட அது சொல்கிறது ஒரு தனி கலை. அவர் 69லேருந்து உபன்யாசம் பண்ணுறாரு பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி. அதனால் எதை எப்படி போடணும்னு தெரியும் மக்கள் மனசில், அந்த பக்தி எப்படி விதைக்கணும்னு அவருக்கு தெரியும். அந்த மகாத்மாவுக்கு கரெக்டாக அப்படி ஒரு போட்டுருவார். போட்டாருன்னா நம்மளுக்கு அதில் அடிக்ட் ஆகிடுவோம். இந்த ஸ்லோகம் எங்கே இருக்குது, இந்த ஸ்லோகம் எங்கே இருக்குது, அருமையாக இருக்குது, இந்த பாயிண்ட்டு நல்லா இருக்குது, இந்த மெசேஜ் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, நம்ம தேடுவோம் போய். அது பாகவத்தில் இருக்கும். இத்தனை நாள் பாகவதம் படிச்சிருக்கோம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த மகாத்மா சொல்லும்போது என்னென்னா ஆச்சரியமாக அப்படியே பிரமிப்பாக இருக்கும். இந்த ஸ்லோகம் இங்கே இருக்கா, ஆஹா, இதனால் நம்ம பார்க்காம போயிட்டோமே, பெரிய விஷயமா இருக்குது இது. அதான் மகான் வாக்கில் பாகவதம் கேட்குறது. அண்ணா கூட அப்படி தான் டக்குன்னு ஒன்று போட்டு போயிடுவார், ஒரு விதைச்சிட்டு போயிடுவார். டக்குன்னு பார்த்தா அதில் இருக்கும் பாகவத்தில், ஆஹா அருமையான ஸ்லோகமாச்சு, ரசிக்கத்தக்க ஸ்லோகமாச்சு, அருமையான பதமாச்சு இது, ஆஹா எவ்வளோ பெரிய விஷயம், சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப சுலபமாக்கிடுவார் அண்ணா. கஷ்டமாக இருக்கும் நம்ம பாகவதம். ஆனால் அண்ணா வாக்கில் கேட்கும்போது ரொம்ப இவ்வளோ தானே பாகவதம்னா, இவ்வளோ தான் பாகவதம். ஆனால் சுவையாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, எல்லோரும் அனுபவத்துக்கு அப்படியே அனுபவத்தை உண்டாக்கிடுவார் அண்ணா பார்த்தா. பாகவதம் சொல்லலாம், கிருஷ்ணனே உள்ளே வந்துடுவான், கிருஷ்ணன் நம்ம கூட பேசுவான். அப்படி சுலபமாக பாகவதத்தை நமக்குள்ளே நுழைச்சிட்டார். ஏன்னா அவங்களாம் பகவானுடைய அம்சம் தானே அவங்களாம். பகவானுடைய பழகிறவங்க, பகவானுடைய பேசுகிறவங்க, பகவானே பார்த்தவங்களாச்சு. அவங்க எப்படி பேசுவாங்க, அப்படி தான் பேசுவாங்க, அனுபவமாக தான் பேசுவாங்க. அதனால் கிருஷ்ண கதையில் அப்படி அவனுடைய குணங்களை பற்றி பேசும்போது, இப்போ அவனுடைய குணங்களை பார்த்தோம் விதுரருடைய சரித்திரத்தில், குசல பாக்கியத்தில். அவன் பார்த்தா ராஜசேய வேலையில் பகவான் எப்படின்னா ஒவ்வொன்றும் அவனுடைய குணங்கள் தான். அந்த ஒரு மரத்தை நம்ம நினைக்கிறோம், மரத்தை அலட்சியப்படுத்துகிறோம், அந்த மரத்தை புகழ்ந்து பேசுகிறோம். அந்த மரங்கள் என்ன பண்ணால் அது கிளைகளை இறங்கி தன்னுடைய பழங்களை கிருஷ்ண கையில் கொண்டு வந்து கொடுக்குதான். அந்த மரங்கள்லாம் எங்களெல்லாம் புகழ்ந்து பேசுகிறே கிருஷ்ணா அப்படின்ட்டு அவைகள்லாம் தொட்டுண்டே போவானா பகவான். அந்த மரங்கள்லாம் பிருந்தாவனத்தில் உள்ள மரங்கள்லாம், இந்த மரங்களுடைய சேவையே பெரியது. பரப்பிரதாக பிறர்கின்றே வாழ்கின்ற இந்த மரங்களை பாருங்கள். அது இலைகளாலேயும் கிளைகளாலேயும் பழங்களாலேயும் பூக்களாலேயும் காய்களாலேயும் மரப்பட்டைகளாலேயும் அதோடைய வேர்களாலேயும் எத்தனை விதத்தில் நம்மளுக்கு உதவுது. அது விறகுனாலையும் எரிச்சா விறகு நம்மளுக்கு கிடைக்குது அந்த மரம். அதே சமயத்தில் வெயில்கள்லாம் தாங்கிட்டு நம்மளுக்கு குளிர்ச்சி கொடுக்குது. அந்த மரத்துக்கு அடியில் போய் நின்னா அது வெயில்கள்லாம் சகிச்சுட்டு குளிர்ச்சி கொடுக்குது. இது மாதிரி தான் ஒரு மனசு வாக்கு காயம் முக்கரணங்களாலையும் பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போகிறாரு அந்த இடத்துல ஒரு 2-3 ஸ்லோகத்தில். ஆனால் அதை நினச்ச உடனே அப்படியே மரங்கள் அப்படியே சிலுத்து போய் தான் கிருஷ்ணன் தொட்ட உடனே சிலுத்து போய் அவைகள் என்னென்ன கிளைகளை, அவைகளாம் சைதன்யமுள்ள மரங்கள் அதெல்லாம் பிருந்தாவனத்தில். அது நம்மளை கிளைகளில் இருக்கிற பழங்களை அப்படியே கையிலே கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த பழங்களை, கிருஷ்ணா நீ சாப்பிடு கிருஷ்ணா, உங்களுக்கு தான் கிருஷ்ணா பழம், எங்களை கூட மதிக்கிறியே, மரங்கள்னு பார்க்காம எங்களை கூட மதித்து எங்களை இப்படி புகழ்ந்து பேசுறியேன்னு சொல்லிட்டு அவைகள்லாம் கிருஷ்ணனை வருடி கொடுக்குமா. அந்த மரங்கள்லாம் கிருஷ்ணன் இருக்கிறதுல என்ன பண்ணுமோ, அந்த மரங்களில் இருக்கிற புஷ்பங்கள்லாம் அப்படியே கிருஷ்ண மேலே பூவாக தூவுமா. அந்த மரங்கள் உள்ள புஷ்பங்கள்லாம் கிருஷ்ண மேலே தூவுமா, கிருஷ்ண பலராம மேலே அப்படியே பூவாக தூவுமா. பழங்கள்லாம் டக்குன்னு கிருஷ்ண கையில் கொண்டு வந்து அந்த பழங்களை, அந்த மரத்தில் இருக்கிற பழம் கிருஷ்ண கையில் கொண்டு வந்து கொடுக்குமா. அந்த மரங்கள்லாம் அவ்வளோ பாசம் கிருஷ்ண இடத்துல, பிரேமை. அப்போ சாதாரண மரங்கள் சொல்ல முடியுமா? அந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற மரங்கள்லாம் அவைகளும் பக்தர்கள் தானே, அவைகள்லாம் அந்த பக்தர்கள் தானே. அதனால தான் பக்தர் அப்படி புகழ்ந்து பேசலாம். அந்த மரங்கள், நாங்கள் மரங்களும் பார்க்காம எங்களை இப்படி புகழ்ந்து பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக, அதுக்கு கூட பிரேமை, அந்த மரங்களுக்கு கூட கிருஷ்ணத்தில் எல்லையற்ற பிரேமை பக்தி. அதை நம்ம பார்க்குறோம். பாகவத்தில் படித்து பார்த்தா 2 வருஷம் என்னடா இது மரங்களை புகழ, அந்த மரங்கள் பார்த்தா அந்த மரங்களை ஒராசினே போவான், மரங்களை தொட்டுனே போவான் ஆசையாக. அதோடய சிலுத்து போயிடுமா, அப்படியே சிலுத்த உடனே அப்படியே புஷ்பங்களாக கொட்டுமா கிருஷ்ணன் மேலே. அந்த பிருந்தாவன வர்ணனையை படித்து பார்த்தா தெரியும், அப்படி இருக்கும். அப்போ பழங்களாலேயும் எனக்கு இப்படி உதவுதே, பழங்கள்லாம் கொடுக்குதே, புஷ்பங்கள்லாம் கொடுக்குதே. அப்போது பிறருக்குன்றே வாழ்கின்ற மரங்கள், அது ஒரு நாள் ஒரு பழத்தை எடுத்து அது சாப்பிட்ருக்குமா, நமக்கு பழம் கொடுக்குது. அது ஒரு நாள் பூ சூடி இருக்குமா, நம்மளுக்கு புஷ்பங்களை கொடுக்குது. ஆனால்
அது வெயிலை தாங்கி நம்மளுக்கு நிழலை கொடுக்குது அந்த மரங்கள். ஆஹா, இந்த மரங்கள் போல வல்லவா பிறருக்காக வாழ வேண்டும் ஒரு மனிதனானவன் அப்படின்ட்டு அது சிம்பிளாக அங்கே ஒரு உபதேசம் பண்ணிட்டு போயிடுறாரு பாருங்க. அந்த கோபுரத்தில் சொல்கிறார் பாரு பகவான். அருமையான விஷயங்கள் இதெல்லாம். அதை அனுபவிக்க தெரியணும். அது மனசில் பதிஞ்சால் தான் டக்குன்னு இப்போ ஞாபகம் வந்தது. அது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் கிருஷ்ண லீலைகளில் ஆழ் மனசில் பதிஞ்சிச்சுன்னா, அப்போ அந்த ஸ்மரணமே இருந்துச்சுன்னா, கிருஷ்ண தியானமே இருந்துச்சுன்னா, அப்போ வேறு விஷயம் மனசு உள்ள போகாது. அப்படி இருக்கும், மனசு உருகிடும். அப்போ ஸ்தாவர ஸ்தாவரங்கள் கூட அவ்வளோ பிரேமை காட்டுறானே பகவான். அப்போ யோசித்து பாருங்கள், பகவானுக்கு வேறுபாடு உண்டா? அதான் கோணி சந்தனம் எடுத்து வந்த ஒரு குப்ஜையை கூட ஆசையாக போய் அவளுடைய குணை நிமித்தி அவள் கொடுக்குற சந்தனத்தை அப்படியே பகவான் பூசிக்கிறான். அவள் யாரோ எவ்வளோ கம்சனுக்கு சந்தனம் கொண்டு போகிற வச்சே கம்சன் எனக்கு எதிரினா நீ எதிரி அப்படின்னு சொல்லிடணும் இல்லையா? அப்படி கிடையாது. எனக்கு சந்தனம் கொடுப்பியா, தாராளமாக நீயே இது பெற தகுந்தவன் அப்படின்னு சொல்லி சந்தனம் பூசி விட்றான். அவளுக்கு ஆசைப்பட்ட சௌக்கியத்தையும் பகவான் கொடுக்குறான் பின்னாடி. ஆனால் அவள் குண நிமிர்த்தி அவளை சுந்தரியாக பகவான் மாற்றுறான். என்ன கருணை பாருங்கள். அவள் என்ன கொடுத்தா? சந்தனம் கொடுத்தா அவள் தான். ஆனால் அவளுக்கு பெரிய லாபத்தையும் கொடுத்த குண நிமித்திட்டான். சுந்தரியாக உலகத்தில் பார்க்குற எல்லாம் ஆசைப்படுற மாதிரி அவ்வளோ பேரழகியாக மாற்றிட்டான் பகவான் அடுத்த நிமிஷத்தில். ஒரு மாலாக்காரனுக்கு அவனுக்கு குடும்பத்துக்கு அவ்வளோ விஷயமாக இகலோக சௌக்கியம் பரலோக சௌக்கியம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் பகவான். ஒரு மாலை கொடுத்ததுக்கு, ஒரு பழம் கொடுத்தவளுக்கு அந்த பழக்காரிக்கு கூட நிறைய ரத்தனங்களாக நிரப்பிட்டான் பகவான். இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒரு தையல்காரனுக்கு அவனுக்கு மோட்சத்தையே பகவான் அனுகிரகம் பண்ணிட்டான். இகலோக சௌக்கியம் அவங்களுக்கும் அது மாதிரி தான், எல்லா சௌக்கியங்களையும் அனுகிரகம் பண்ணிட்டான். ஒரு தையல்காரனுக்கு சட்டை தச்சு கொடுத்ததுக்கு, சட்டை தச்சு கொடுத்து ஏதோ கூலி கொடுக்கலாம், ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுக்கலாம், அது சரி. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தா 100 ரூபாய் 200 ரூபா கூலி சொல்கிறேன். அன்றைக்கி கொடுத்துடலாம், ஏதோ கூலி கொடுத்துடலாம். ஆனால் பெரிய கூலி கொடுத்துட்டான் பகவான் சட்டை தச்சு போடுறதுக்காக. கிருஷ்ணனிடத்தில் அந்த பக்திக்கு தான் பகவான் மரியாதை கொடுக்குறான். அவன் கொடுக்குற பொருளை பகவான், அவன் கொடுக்கக்கூடிய சந்தனமா இல்லை சட்டையா இல்லை மாலையா, அதை பெருசாக இல்லை அவளா, அந்த கஞ்சி கொடுக்குறாரு விதில் அதுவா, கஞ்சியோ அவளோ இல்லை வாழைப்பழத்தோலோ அதெல்லாம் பெருசாக மதியில்லை. அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பக்தியோடு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அந்த அன்பு இருக்கு பற்றி அந்த பிரேமை, அதுக்கு தான் பவர் அதிகமே. அந்த அன்போடு கொடுக்கக்கூடிய விஷயங்களை சந்தோஷம் அடைஞ்சு பகவான் பன்மடங்காக திருப்பி கொடுத்துட்றான். இகலோக சௌக்கியம் பரலோக சௌக்கியம் எல்லாத்தையுமே கொடுத்துட்றான். அந்த தையல்காரனுக்கு மாலாக்காரனுக்கு போகிற போக்கில் அப்படியே போகிற போக்கில் அனுகிரகம் தான். ஒவ்வொரு க்ஷணமும் அனுகிரகம் பண்ணிட்டு போயினே இருக்கான் பகவான். ஒரு குப்ஜைக்கு, ஒரு மாலாக்காரனுக்கு, தையல்காரனுக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் தான் பகவான். அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு போகிறான். அதான் கிருஷ்ணன். ஒரு பழ விற்கிற ஒரு பாட்டிக்கு, அந்த பழ வியாபாரியாக பாட்டிக்கு பகவான் அப்படி அனுகிரகம் பண்ணிட்டு போகிறான். என்ன சொல்கிறது என்னுடைய லீலைகளை? அப்பா, இது மாதிரி ஒன்று ஒன்று நினச்சி பாருங்கள். அந்த லீலைகளை ஒரு யக்ஞ பத்னிகள் கொடுக்கக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டு அவர்களுக்கு பேரானந்தத்தில், அதாவது பிராமணர்களுக்கு கூட அந்த தர்ஷனம் கிடைக்கல, இவர்களுக்கு தர்ஷனம் கொடுக்குறான். அவர்கள் போன்னு சொன்னாலும் போக மாட்டுறாங்க. கணவர் மாதத்தில் போக மாட்டாங்க, கிருஷ்ணனை விட்டு போக மாட்டுறாங்க. ஏன்னா அவர்களுக்கு தான் தனக்கு தர்ஷனம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான் பகவான். அவர்களுக்கு பகவானுக்கு உணவு கொடுக்குற பாக்கியம் அவங்களுக்கு கட்சிது. அது யக்ஞ பத்னிகளுக்கு அப்படி அனுகிரகம் பண்ணுறான் பகவான். அப்போது என்ன சொல்கிறான், நீங்கள் போனால் கணவன்மார்களில் தேவலோகத்தில் தேவர்களே உங்களை வர இருப்பாங்க. வாமா நீ கிருஷ்ண பக்தி யக்ஞ பத்னிகளை நீங்கள் தேவலோகத்தில் போனால் பிரம்மதேவரே வான்னு சொல்லிட்டு வர இருப்பாராம் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். அப்படி இருக்கும்போது உங்கள் கணவன்மார்கள் பூதேவர்கள் ஆகிய இந்த பிராமணர்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? இல்லை அவங்கள பகைச்சின்னு உங்களை பார்க்கணுன்ற ஆசையினாலே கணவர்கள்லாம் மீறி வந்துட்டோம் நாங்கள். அப்படி தான் வரணும். கணவன்மாரெலாம் மீறி தான் கிருஷ்ணகாதிக்கு வரணும். வந்துட்டா வச்சுக்க, அப்புறமா கணவன்மார்கள் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் புண்ணியத்தை சம்பாதிச்சிக்கிறீங்களே கிருஷ்ண பக்தி பண்ணுறதுனால. இப்போ கணவன்மாரெலாம் புனிதம் அடைவாங்களே. இப்போ என்ன அவரெல்லாம் பார்த்துனா, நீங்கள் அல்லவா பாக்கியம் பெற்றவர்கள், நாங்களாம் யாகன்னு போட்டு புகை போட்டுன்னு உட்காந்து இருக்கோம், புகைச்சல் போட்டு உட்காந்து இருக்கோம் நாங்கள் சட்டையில். ஆனால் நீங்கள் போய் சுலபமாக கிருஷ்ணனை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்களே, ஆஹா நீங்கள் எப்படிப்பட்ட பாக்கியசாலிகள் நீங்கள். உங்களுக்கு கலிசூத்திரம் இல்லை, இது இல்லை, பூணூல் கிடையாது, ஊனயன சம்ஸ்காரம் கிடையாது, காயத்ரி கிடையாது, எதுவும் கிடையாது, சந்தியாவந்தம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் சுலபமாக நீங்கள் கிருஷ்ண பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்க. எங்களுக்கு தான் தரிசனம் இல்லை. எங்கேயோ சிசிடிவி கேமராவில் பார்த்துனுக்குறான் கம்சனு. அதனால் இவங்க என்ன கம்சனுக்கு பயந்து போகலையா?
யார் அந்த பிராமணர்கள் அவருக்கு கொடுப்பனா அவ்வளோதான். பகவான் அழைக்கப்பட்டவர்கள் தானே பகவான்களை வர முடியும். யாரை பகவான் செலெக்ஷன் பண்ணுறானோ அவங்க தானே பகவானுக்கு பக்திக்கு வர முடியும். எல்லாராலையும் வந்துட முடியுமா? அந்த யஜ்ஞ பக்திகளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணால் அதனால் அவங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர்களுக்கு பகவான் அவர்கள் கையால் பகவான் சாப்பாடு சாப்பிட்டான், பிரசாதம் சாப்பிட்டான். இது எல்லோரும் கட்சிடுமா? எல்லோரும் கட்சிடுமா? அந்த ஸ்திரீகளுக்கு தான் கட்சி, அந்த யஜ்ஞ பத்னிகளுக்கு தான் கட்சிது. அவர் ஸ்திரீகள் தானே. ஆமாம், இவர்கள் சந்தியாவந்தனம் பண்ணல, காயத்ரி ஜபம் இல்லை, வேத அத்தியனம் இல்லை, எதுவுமே இல்லை, ஆச்சார அனுஷ்டானம் எதுவும் இல்லை, சாதாரண ஸ்திரீகள் தான். ஆனால் அவங்களுக்கு தான் பகவான் பூர்ண அனுகிரகம் பண்ணிட்டான். ஆனால் எல்லா ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் பண்ணியிருந்து பக்தி இல்லாததுனால பிராமணர்களுக்கு திக்குலம் இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ட்டு அவரெல்லாம் அப்படியே அவங்களே தாங்களே வெறுத்துட்டாங்க. அவங்க வேறு என்ன பண்ண முடியும்? அவர்கள் மனசே அவங்களுக்கு நிம்மதி கொடுக்காது. பகவானை பார்க்கலன்ற குறையோடு தான் வாழ்ந்தாகணும். எதுக்கு வேணாம்? எங்கேயோ கம்சனுக்கு பயந்துன்னு, இவங்க கம்சனுக்கு இல்லை கணவனுக்கே பயந்துன்னு பயப்படாமல் தைரியமாக வந்தவங்க கோபிகா இந்த யஜ்ஞ பத்னிகள். ஆனால் எங்கேயோ இருக்கிற கம்சனுக்கு பார்த்துன்னு காணாம் சிசிடிவி கேமராவில். அவனுக்கு கம்சனுக்கு பயந்துன்னு போகலையாம் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு. எதுக்கெல்லாம் இப்போ கம்சனுக்கு பயப்படணும்னு தெரியலையா? பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் திறந்தெல்லாம் வரணும், ஓடி வரணும். கோபிகளும் அப்படி ஓடி வந்தாங்களே, அப்படி வரணும் கிருஷ்ண பக்திக்கு. சரி, அதனால் ஏதோ பகவானுடைய பெருமைகளை பற்றி பேசணுன்னு ஏதோ டாப்பிக்கை ஆரம்பித்தோம், அது கிருஷ்ண பக்தியில் போய் முடிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். ராம 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 ராம. இதை விட மனசு சந்தோஷத்துக்கு விஷயம் வேறு எதாவது இருக்கான்னா, இதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ராம 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 சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து. ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய், ஸ்ரீ ராமநாசகத்துக்கு ஜெய். ராம 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 ராம. நீங்கள் கிருஷ்ணனான வழிபடலாம், ராமருடைய கதையும் பேசலாம், எல்லாம் ஒருத்தர் தான் ராமராகிருஷ்ணன் வந்தது. ஆனால் ஏதாவது ஒரு மூர்த்தியில் ஈடுபடுறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம். ராம 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 ராம.